கப்பிய கரிமுகன் கடிதேவும் மத்தமுவனியம் வைத்திடும் அரண் மகன் மப்பொரு திரள் போய மலையானே மத்தளவைகளையும் தமி முதல்வன் மட்டமில் மலர்வோடு பணிவேனே தமிழடவிலே முற்படையிலே முற்படை எழுதிய முன்னோனே முப்புறம் ஆட்சி கொள்கை ரதமச்சம் அத்துயரதோடு சுக்கிரமணிகள் மப்புன மதநிலை அப்புறவாடும் நனச்சில் உடல் அணையக்கணவன் ஆளுநரை கண்டிதப்பில் அணிந்தவிரான் அடிபோற்றி வாழை எல்லாம் வந்தங்கள் வலம் போற்றி மூலிமை திருவாரூரர் திருத்தாள் போற்றி ஏராயிரம் வரவி வானோரிக்கும் பிரிவில்லா அழியாருக்கு என்றும் வாராடும் வருவான் மந்திரமும் தந்திரமும் மருந்துமாய் தீராத நோய் தீர்த்து அருளவல்லான் தன்மை திருமுறங்கள் பிந்திர கை கொண்ட போராணி குளிருக்கு வேறுரான் போற்றாள் பொங்கினே சிந்தனை தரக்கி நாயினேன் கண் கண்ணினை திருப்பாது போது காக்கி வந்தனையும் மலர்க்கே ஆக்கி வாக்கையும் மணிவார்த்தை காட்டி ஐம்புலன்கள் ஆற வந்தனை ஆட்கொண்டு உள்ளே உண்டு விச்சேன் மாறாவது பெரும் கடலே மலையே உன்னை கண்டனை செந்தாமரை காடலே வேந்தனிச்சுவரை இரண்டு கண்ணே அனதோலா சங்கர சூரவாணியே சிவனே கரங்களை சூழே கற்பகம் கொழுந்தே கண்கள் உடையது கருணே அனகடி குமர விநாயகரனக அம்பலத்தமர சேகரனே உணகள் இணையன் நெஞ்சி மொழிதாய் கொண்டனே முகருமா முகரே கொண்டனே முகருமா முகரே பாலுக்கு பாலன் பால் கடலை என்பதை நான் மாடுபடி சேர்க்காமல் அருள் செய்வன் மணியது கிடைக்கும் ஆலைக்கும் முன்னர் வாழ்கின்ற சிற்றங்களை இடவாக ஆலைக்கு நட்டம் கையில்வதானுக்கு பலாமுவதற்கரியவன் நிலவு ஆகிய நியமனியன் அழகு ஜோதியின் அம்பலத்தை வருமான் நலவிலப்படி வாழ்த்தி வணங்குவோம் வாக்கினால் சொல்ல வல்லவர்கள் எங்கள் வாக்கிய பயணம் ஒன்றை வாழ் செய்யாளர்கள் செய்ய இருக்குவோம் எல்லாம் உள்ள சிவகாமியம்பாளுடன் ஆகிய ஸ்ரீ சிதம்பரேஸ்வருடைய பெரும் கருணையினாலே நாம் இன்று பெரியபுராணத்தில்
அமர்நீதி நாயனாரை பற்றி சிந்திப்பதற்கு திருவள்ளுவரும் குருவரும் அடியார்களும் கொண்டிருக்கிறார். முதல் பொருள் யார் என்று சொன்னால் சிவபெருமான் ஒருவரே முதல். ஏனென்று சொன்னால் அவர் ஒருவர் தான் பிறப்பு இறப்பு இல்லாதவர், இன்பம் துன்பம் இல்லாதவர், மனம் வாக்கு காயம் இவையெல்லாம் கடந்தவர். மனத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டவர், நாம் எண்ணுகின்ற எண்ணத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டவர் சிவபெருமான். என்னதற்கு கெட்டால் எல்லாம் கல் இறைஞ்சி கூறுவார் ஆண்டுவார். அப்படிப்பட்ட பெருமானி செயற்கரிய செயல் செய்த பெரியவர்களாக விளங்கக்கூடிய அடியார்கள், 63 நாயன்மார்கள் மற்றும் தொகையடியார்கள் ஒன்பது. இவரெல்லாம் எப்படி சிவபெருமானை அடைந்தார்கள், எப்படி நெறியில் நின்றார்கள், எவ்வாறு கொண்டு சென்றார்கள் என்று நமக்கு தெரிவிக்கலாம். செயற்கையை செய்யக்கூடிய சிறிய செயற்கையை செய்யலாகாதான் என்று சொல்வார். செயற்கைய செய்த பெரியவர்கள் நாம அந்த மாதிரி செய்ய முடியுமா அப்படின்னு நாம் சிவபெருமான் மேல் அன்பு வைத்தாலே போதும். அன்பு வைத்தால் சாமி நம்ம எதையும் செய்ய வைத்தார். அவர்கள் மேலான அன்பு ஒன்றுதான் நமக்கு வரும். அறவே பெற்றாரின் அன்பர் அர்த்தமின்றி அகமிடம் புலமே கிடந்து புலையாயின் புலம்புகின்றே உடையாய் பிறவே வேண்டும் மெய்யன்பு பேரா ஒளியா பிரிவு இல்லா மரவான் நினையா அளவு இல்லா மாறா இப்போ மாக்கடலே என்று மாணிக்கவாசகர் பெருமான் அருமையாக. சாமி என்ன கேட்பீங்க? சாமிகிட்ட என்ன கேட்பீங்க? நல்ல சாமி நம்ம எதை கேட்பது தெரியும். சந்தோஷம். வேண்டத்தக்க அறிவொழி வேண்ட முழு தருவொழி அது எல்லாம். ஏன்னா நம்ம உயிருக்குள்ளதான் இருக்க, வேற எங்கேயும் போகிறோம், நம்ம உள்ளே தான். இப்போ சிலர் பார்த்தீங்கன்னா எனக்கு அளவுக்கு இதை கேட்பாங்க. உள்ள என்ன செய்யாத போய் சாமி திட்டு சாமியா அவருக்கு எந்த நேரத்தில் தொழிலுக்கு எது கொடுக்கணும் அவருக்கு தெரியும். இது தெரியாம தான் சாமி அவர் எனக்கு கொடுக்கலையே கொடுக்கலையே. பார்த்தீங்கன்னா எனக்கு ஆண் பார்க்கணும் கேட்பாங்க. சாமி தானும் சரி வந்து ஒரு ஆண் பார்க்க கொடுக்குறாரு. 25 வருஷம் கழிச்சு ஏன் எனக்கு கொடுக்கணும்னு கேட்பாங்க. அவர்களே கேட்கிறாங்க. அப்ப சாமிக்கு எந்த நேரத்தில் தொழில் கொடுக்கணும்னு தெரியும். ஆனா அது அறிவிக்காமல் நாம் என்ன செய்வோம்? எனக்கு ஒரு மகள் வேணும், எனக்கு ஒரு கார் வேணும் அப்படின்னு போயிருப்பாங்க. சாமி கொடுக்குறாரு. அதோட பார்த்தா அது பெரிய விளைவுகள் போயிருப்பாங்க. அப்படி அல்லாமல் இறைவனிடம் நான் எதை கேட்க வேண்டும் என்று சொன்னால், நீங்க கேட்கணும் விரும்புகிறேன்னா வேண்டும் வேண்டும் பிறவாமை மற்றவெல்லாம் வேண்டாமே வேண்ட வல்லுவர் பிறவாமை கேட்கலாம். சாமியில நீ கேட்கக்கூடாது அப்படின்னு கேட்கலாம். அதுக்கும் மேலானது என்ன அப்படின்னா இறைவன் மேல அன்பு. சாமி மேல அன்பு மட்டும். ஏன் அப்படின்னா இந்த உயிர்களுக்காக அவர் செய்த கருணையை எண்ணி நான் பார்க்கணும். பார்த்தீங்கன்னா இந்த உயிரானது எப்படின்னா முழு இருள் இருந்தது. இந்த இருள் இருந்த உயிர்களுக்காக சிவபெருமான் என்ன செய்தார்னா கருணையோடு எல்லா உயிர்களுக்கும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பவா சீர்களையும் ஏற்றுவினார். எல்லா உயிருக்கும் ஒரே நூலகத்தில் இறைவன் உண்டார்.
கொடுத்தது இந்த உயிர்களுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா விரும்பு வர ஆரம்பிச்சு. அதனால விரும்புவதற்கு தகுந்தவாறு சிவபெருமான் ஒவ்வொரு உலகத்தையும் ஒவ்வொரு உலகையும் இறைவன் நமக்கு படைக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில இறைவனுடைய கருணையை எண்ணி இந்த உலகத்துக்கு அப்படின்னா இதுவே நமக்கு மிகப்பெரிய ஒரு பரிசு. இந்த உலகம் நல்ல படம். இந்த உலகம் என்ன இருக்கு பாருங்க, மரம், ஜலம், கண்ணுல ஊழலாம், காதுல ஊழ, வாயில எச்சி, உடம்பெல்லாம் அசுத்தம். ஆனா நம்ம என்ன செய்யறோம், எந்த நேரம் சீப்படுத்தி கண்ணாடி மேலே சீவிக்கிட்டே இருக்கும். உடம்பு அழிவுக்கு உடல எந்த நேரம் மேக்கப் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனா யாரும் மேக்கப் பண்ணணும் அப்படின்னா சிவபெருமான தான் அழகிட்டு கொண்டே இருக்கிறது. ஏன் என்று சொன்னால் அவர்கள் தான் அழியாத இன்ப பொருள் சிவபெருமான். திரைத்தனை உள்ள ஒரு பூவியை தேர்வுனாலே நினைந்தோறும் காண்தோறும் பேசுந்தோறும் எப்போதும் அப்படின்பார். அனைத்திலும் உள்ள ஆனந்த தேர்தலையும் குடிக்குடையாளுக்கே சென்றுதாய் போகும் என்று வாங்கி. ஒரு வண்டை சொல்றாரு, என் வண்டே ஒரு திரைத்தனை ஒரு பூல தேனை எவ்வளவு இருக்கும் ஒரு சொல்லுமா, அதை குறிச்சு அந்த பூவானது அந்த தேனை கூட சேகரிக்கும் வண்டுகள்லாம். திரைத்தனை உள்ள பூவில் ஒரு பூவினில் தேன் உண்ணாதே அதை சேகரித்து மொத்தம் வச்சு குடிக்க முடியாது. அது அது பெரிய இன்பமாக திரைத்தலைக்குள்ள அந்த தேன் அதுக்கு என்ன செய்யும், அது பெரிய இன்பமாக தெரியும். ஆனால் நான் சொல்ற தேன் எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்றாரு. திரைத்தலை உள்ள ஒரு பூவினில் தேன் உண்ணாதே, நான் சொல்ற தேன் எப்படி இருக்குன்னா நினைத்ததும் நினைக்கிற நேரமா இன்பமா இருக்கும். காந்தம் அவரை பார்க்கும்போதெல்லாம் நமக்கு இன்பமா இருக்கும். பேசுகிறோம் அவரை பற்றி பேசும்போதெல்லாம் நமக்கு ஆனந்த பேசு. அப்படிப்பட்ட தேடி என்ன தேவை தெரியுமா, எங்க சிவபெருமான் அப்படின்னு மாணிக்கவாசகர் சாமி நினைச்சாலே அவர் செய்த கருணையை எண்ணினாலே நமக்கு என்ன வரும், ஆனந்த கண்ணீர். அது பேரின்ப பொருள். மற்ற சமயம் போல் இல்லை சமயம். சைவ சமயம் எப்படி அப்படின்னா இறைவனை அனுபவிக்கக்கூடிய சமயம். இறைவன் வந்து என்ன செய்யணும், அனுபவிக்கணும், அறியக்கூடாது. அறிஞ்சா நம்ம அறிவு கூடலாம் அறிய முடியாது. இறைவன் எதுக்கலாம் எடுத்த மொழியால் நீக்கு சோதிக்க வேண்டாம் நீங்கள் சுடர்விட்டு நீங்கள் ஜோதியை அப்படிங்கிறாரு. என்ன சொல்லுங்க, நாம சோதிக்க முடியாது சாமி. அவரை நினைந்ததும் காண்பதும் பேசுவதும் எப்போதும் அனைத்து எழுப்பு அவர் நினைத்தாலே நமக்கு உடம்பெல்லாம் எல்லா எழுப்பு நரம்பெல்லாம் ஆனந்த அப்படிப்பட்ட பெருமை குளிப்புடையவனுக்கே சென்றுதாய் ஒருவாறு நமக்கு அப்படிப்பட்ட இந்த ஐயார்கள் அவர்கள் எப்படி அன்பு செய்து அவருடைய திருமையை அடைந்தார்கள் என்பதை பற்றி கூறுவதுதான் இந்த பெரிய புராணம். திருத்தொண்டர் புராணம் பெரிய புராணம். மற்ற புராணத்திலாம் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு திருத்தொண்டர்களுடைய புராணத்திற்கு தான் பெரிய புராணம் என்று சொல்கிறோம். எத்தனையோ புராணங்கள் இருந்தாலும் ஐயார்களுக்கு ஒரு தனிச்சிறப்பு. ஏன் அப்படின்னா தொண்டர்தம் பெருமை சொல்வதும். அப்படிப்பட்ட நிலையில் நாம் பார்க்கக்கூடிய நாயனார் அமர்நீதி நாயனார் என்று. அமர்நீதி அப்படின்னா அவர் சராசரியில் அமர்ந்ததுனால அவருக்கு அமர்நீதி நாயனார் அப்படிலாம் கிடையாது. அவர் நீதியை விரும்புகிறவர். அவர் தான் விரும்புகிறார். நீதியை விரும்புவதனால் அவருக்கு அமர்நீதி நாயனார் என்று. அவர் சொல்லும்போது சுந்தரமூர்த்தி சுவாமி எவ்வாறு கூறுகிறார் என்று சொன்னால், அல்விமன் உள்ளே இருந்தால் அமநீதி கடியே. அள்ளி மண் உள்ளே இருந்தால் அமநீதி. ஏன் அள்ளிமன் உள்ளே இருந்தால் அமநீதி கடியே சொல்கிறார்? இது வாணியர்கள் கூடிய அடையாள நாணயம்.
பாண்டியர்களுக்கு சிவகொம்பு மாலை, சேரர்களுக்கு பணம்பு மாலை, சோழர்களுக்கு இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு மாலை. அதன் அடிப்படையில் பார்த்தால் இந்த மாநிலங்களுக்கு உரிய அடையாள மாலையாக திகழ்வது அதைத்தான் இங்கே அகிலினம் முறை என்றால் அமைதி கல்வி என்று அள்ளி அகலிதம் குறைதல் இரண்டையும் உடையது. அதுபோல் இந்த நாயனார் உள்ளிலும் புறத்திலும் எந்த வேறும் சிறையோடு இருந்ததனால் இதற்கு அகிலினம் முறை என்றால் அமைதி கல்வி என்று ஆகையினாலே இந்த நாயனாரை பற்றி கூறும்போது சேக்கிழார் சுவாமி உண்மையாக கூறுகின்றார். சீரின் நீடிய செம்பியல் பொன்னி நன்னாட்டு அறிந்தேவிய கரி அடி மலர்பொழில் சூழ்ந்து தேரின் மேவிய செழுமணி வீதிகள் சிறந்து பாரி நீடிய பெருமை சேர்பதி பழையாறை என்று சீர் எப்படிப்பட்ட சீருடையவர் என்று சொன்னால் திருநீற்றினுடைய சிறப்பை பார்ப்பதில் இந்த நாயனுடைய பெரும் சிறப்பு. நீடிய செம்பியர் பொன்னி நன்னாடு என்று செம்பியர் என்றால் சிவி சக்கரத்துடைய பரம்பரையில் வந்தவர் இந்த நாயனார். அந்த மரபை சார்ந்தவர் இந்த நாயனார். பொன்னி நன்னாட்டு மேவிய கலி அடி மலர்பொருள் சொல்லி தேரின் மேவிய செழுமணி வீதிகள் பொன்னி நன்னாடு என்பது காவிரி. பொன்னி என்பது காவிரியை குறிப்பிடுகிறது. அப்படி அந்த காவிரி சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த நன்னாட்டில் கல் மேவிய கலி அடி மலர்பொருள் சொல்லி தேரின் மேவிய செழுமணிகள் வீதி சிறந்து அப்படிப்பட்ட அந்த நாட்டில் வண்டுகள் குறித்து ஆடுகின்றனவாம், கழிப்படைகின்றனவாம். தேரில் அந்த மனிதர் எல்லாம் சிறு மனிதர்கள் எல்லாம் தொண்டுவிட்டு அது அந்த ஓசை சிறந்து வீதிகள் தோறும் விளக்கியதனால் இந்த நாட்டை சிறப்பித்து கூறுகின்றார் சேக்கிழார் சுவாமி. பாரி நீடிய பெருமை சேர்ப்பது பழையாறை. அப்படி பெருமைமிக்க பழையாறை என்கின்ற ஊரில் வந்தவர்தான் இந்த அமர்நீதி நாயகர். இந்த பழையாறை வடதடிக்கும் மேற்றடிக்கும் சேர்ந்து கூடுகின்ற இடத்தில் இருப்பதனால் இந்த ஊருக்கு பழையாறை என்று அந்த மண்ணும் அப்பதி மனிதம் உலகத்தில் வந்தார் பொண்ணும் முற்றும் நன் மனிதனும் பூந்துகில் என்னிடத்திலும் உள்ளன வருவதற்கு என்பார் அந்நிலைத்தன் மிக்கவர் அமைகின்றார் மண்ணும் அப்பதி மனிதம் குலத்தில் வந்தார். அப்படிப்பட்ட குலத்தில் வணிகர் குலத்தில் வந்ததுதான் இந்த பொன்னும் முத்தும் நன் மணிகளும் பூண்டுகில் முதலாம் என் நிலத்திலும் உள்ளன வருவளர்த்து இயல்பால். பொன் ஒரு இடத்துல வரும், ஒரு நிலத்துல முத்து ஒரு நிலத்துல வரும், மணிகள் ஒரு இடத்துல வரும். இப்படி எல்லா வளங்களும் உள்ள இந்த எந்த நிலத்தில் உள்ள எல்லாமே இந்த வணிகர் குலத்தில் இங்கே வந்து இருப்பதினால் என் இடத்திலும் உள்ளன பருவளர்ச்சி இயல்பாக என்று எல்லா இடத்திலும் உள்ள அந்த பொன் மணிகள் எல்லாம் இங்கே வந்து ஒருங்கிணைத்து இங்கே வணிகம் செய்வதனால் அப்படி என்னிடத்திலும் உள்ள பருவளர்ச்சி இயல்பால் அந்நிலைக்கண் மிக்கவர் அமர்ந்திருக்கிறார். அந்த வாணிக நிலையில் மிக்கவர் சிறந்து விளங்கக்கூடியவர் இந்த அமர்ந்திருக்கிறார் என்று அருமையாக சொல்கிறார். ஒரு வாணிபத்தில் சிறந்து விளங்க வேண்டும் என்று சொன்னால் அது தொழில் நுட்பம் தெரிந்திருந்தால்தான் அந்த வாணிபத்தில்
சிறந்து விளங்கும். அப்படி இந்த நாயனார் அந்த வணிகத்தில் சிறந்து விளங்கிய காரணத்தினாலே இங்கே அந்நிலக்கண் மிக்கவர் என்று அருமையாக. இப்படி இருக்கின்ற பட்சத்தில் என்ன செய்கின்றார் சொன்னால் இந்த நாயனார் சிந்தை செய்வது சிவன் கடல். எந்த நேரமும் சிவனுடைய திருவடியை பற்றியே சிந்தித்துக் கொண்டே. சிவனுடைய திருவடியை சிந்திக்கணும்னா சாதாரண யாரும் சிந்திக்க முடியாது. பல்வேறு துறைகளில் தவம் செய்திருந்தால் தான் சிவனுடைய திருவடியை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்னா சிந்திக்க முடியும். அப்படி இந்த நாயனார் என்ன செஞ்சாலும் வணிக தொழில் செய்து கொண்டே இருந்து சிந்தை செய்வது சிவன் கடல் என்று சொன்னார். எந்த சுவாமி பற்றிய சிந்தனை நமக்கு வருமானம் வரும். எப்போ வரும்னா வழிபாடு செய்து கொண்டே இருந்தால் நமக்கு சுவாமியை பற்றிய சிந்தனை நமக்கு வரும். எங்கேயும் அந்த சார்பாகவே இருக்கும். கோயிலுக்கு வந்து வழிபாடு செய்யணும், அடியாரோட கூடியே இருக்கணும். இந்த மாதிரி இருந்தோம்னா நமக்கும் அந்த மாதிரி வரும். அது பல்வேறு பிறவிகளில் அந்த சுவாமி மறவாமல் இருந்து எல்லையே நின்றால் எப்போலம் கொண்டாலும் மன்னியசிய சங்கரன்றால் மறவாமை கொண்டென்று புண்ணிய வேடம் தன்னை பிறவாத புதிய சிவம் தன்னை மிகவும் நம்பினார் மறவாமை கை நிற்பார் என்று சக்கிரனார் புராணத்தில் போல் எந்த நிலையிலும் ஈசரை மறவாமல் இருக்கக்கூடிய நிலை நமக்கு வர வேண்டும். அப்படிதான் இந்த நாயனார் என்ன செய்தார் என்று சொன்னார். சிந்தை செய்வது சிவன் கடல் அல்ல கொண்டில்லா. மற்ற எதுவுமே அவருக்கு தெரியாது. அவர் தெரிஞ்சதெல்லாம் சிவனுடைய திருவடியை பற்றியே சிந்திப்பதுதான் அவருக்கு நோக்கம். அந்தி மன்னரம் அடியவர்க்கு அமுது செய்வித்து. அந்தி மன்னரம் அந்தி என்பது அந்த சாயங்கால நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வண்ணம் அப்படி தெரியும். அப்படிப்பட்ட வண்ணர், அதாவது நெருப்பு போன்ற மேனியர், அழல் போன்ற மேனியர் என்று சொல்றார். பல்கையை செல்வி பாண்டிமாதேவி மனிதருக்கு நால்வரும் வரதால் பொங்கு அழல் முருகன் பூத நாயகன் நான் வேதமும் பொருள்களும் அருளி அன்றைய கண்ணி தன்னோடு அந்த ஆழ்வாயாகும். அப்படி பொங்கு அழல் முருகன் அழல் நெருப்பு போன்ற அப்படிப்பட்ட அந்தி மன்னரம் அடியவருக்கு அமுது சேமித்து. அப்படிப்பட்ட அடியார்களுக்கு கூட என்ன செய்யறாரு? இவர் அமுது சேமித்து மகிழ்கின்றார். மண்ணினால் பிறந்த பெரும் பயன் என்ன அப்படின்னா, என்ன பயன்? மண் பிறந்த என்ன பெரும் பயன்? ஐயார்களுக்கு அமுது சேமித்து. மண்ணினால் பிறந்தார், மணியில் பிறந்தார் பெரும் பயன். மகிழ்ச்சியும் ஐயார்கள் அமுது சேமித்தார். மற்றொன்று என்னன்னா, அவர் நன்மையா தொழில் கண்டு ஆகும். திருவிழாக்கெல்லாம் நல்ல மகிழணும். தொழில் ஒன்று ஐயர் தொகுப்பு செய்யணும், மற்றொன்று திருவிழாக்களை காண வேண்டும். இது ரெண்டும் முக்கியமா. அவர் நன்மையாக போயிருந்தார். இப்படி ஐயாயிரத்துக்கு அமுதி கொண்டே மகிழ்ந்து இருந்தார். ஒரு ஐயாருக்கு அமுது படைத்தால் சிவபெருமானுக்கு சேர்ந்து செய்யப்படும். இரண்டோட புண்ணியம் ஐயருக்கு வந்து செஞ்சா சிவபெருமானுக்கு டேரக்டா போய் சேரணும். ஏன் அப்படின்னா தொண்டர்களுடைய உள்ளத்தில் சிவபெருமான் என்றும் நீங்காமல் இருப்பதனால் அவருக்கும் சேர்ந்து. நடமாட கோயில் பகவத் கொண்டியில் நடமாட கோயில் நம்பருக்கு அங்காக நடமாட கோயில் நம்பர் கொண்டியில் பரமாட கோயில் பகவத்ததாமே என்று திருமதி நாயனார் கோயில். இந்த நாயனார் ஐயாறு ஒரு மக்களுக்கு அமல் செய்து அப்படி வந்து கருணை கீழே கோபம் கருத்தறிந்து உதவி. ஒரு ஐயர் வரனா அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைக்கு தகுந்தவாறு தந்தை கீழுடை கோவணம் இந்த பணியை தொடர்ந்து செய்து கொண்டே வர ஐயாருக்கு கோவணம் கொடுப்பது இவருடைய
அந்த செல்வத்தின் வளர்ப்பினால் கருப்பையும் கொடுப்பார். நாம சேர்க்க வேண்டிய மிகப்பெரிய சொத்து எது அப்படின்னா, நாம் சேர்க்க வேண்டிய செல்வத்தை எல்லாம் அறியாதவர்களுக்கு செலவிட்டால் அது பயனுள்ளதாக இருக்கும். மற்ற எதுவுமே நமக்கு கூடவே வராது. அது செல்வத்தில எவ்வளவு போகணும், கீழே போகணும், அறியாதவர்களுக்கு அவங்களுடைய கருத்தை அறிந்து அந்த பெருமணியை செய்து கொண்டே இருந்தார். நாம் கொஞ்சம் செல்வம் தான் என்ன செய்வோம், கொஞ்சம் ஆரம்பிச்சிருவோம். அதில் நிறைய செல்வத்தை என்ன செய்வோம், சுத்தம் கருமையில என்னவே வராது. ஆனா இவர் நிறைய செல்வம் இருந்தாலும் அறியாத மக்களுக்கு அமல் செய்வித்து அவர்களுக்கு தேவையான கோவணம், கீழே கோவணம், ஆடை அனைத்தும் கொடுத்து வந்து வந்தார். எப்படி அந்த கருத்து ரொம்ப முக்கியம். வரும்போதே அந்த கருத்தை அறிந்து நிறைய நோக்கி இது தேவை அப்படின்னு தெரிஞ்சு செய்வாங்க. அவங்க வந்தாங்கன்னா எப்ப கிளம்புறீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு நம்ம இப்போ வந்துட்டோம். எப்படா இவங்க கிளம்புவாங்க அப்படின்னு நம்ம இருக்கோம். அப்படி எல்லாம் அந்த கருத்து அறிந்து முடிப்பது நியாயம். இப்படி கருத்தறிந்து செய்கின்ற இடத்தில் வரும் செல்வத்தின் பலத்தினால் வரும் பயன் கொள்வார். அந்த செல்வத்தினுடைய பயன் என்ன அப்படின்னா ஈகை. செல்வத்தின் பயன் ஈகை, பிறகு கொடுக்கிற செல்வத்தினுடைய சிறப்பு. ஆனா நாம என்ன செய்வோம் அப்படின்னா பிறருக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் நமக்கு வராது. அப்படி கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிவபெருமான் மிகுந்த ஒரு அருளை செய்வாராம். அதை அப்ப சொன்ன அருமையாக சொல்றார். இறப்பவருக்கு ஈய வைத்தார், ஈவவருக்கு அருளும் வைத்தார் அப்படிங்கிறது. இறப்பவர்கள் பிறகு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு சிவபெருமான் எப்படியாவது கொடுக்க வைப்பார். சரி, அப்படி கொடுக்காம மறைச்சு வச்சுக்கிறாங்க, செல்வத்தை மறைக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு என்ன செய்யறாராம், கரும் நரகங்கள் வைத்தார். இறப்பவருக்கு ஈய வைத்தார், பிறகு கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க சாமி என்ன பண்ணுவாரா, கொடுக்க வைப்பார். கொடுக்காம செல்வத்தை மறைச்சு வைப்போம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு கடு நரகங்கள். சரி, அப்படி கொடுத்தாங்கன்னா ஒரு பிறகு கொடுத்தாங்கன்னா அருளும் வைத்தார் அப்படின்னா, இறப்பவருக்கு ஈய வைத்தார், அப்படி கொடுத்தவங்களுக்கு அருளும் வைத்தார், கொடுக்காம மறைப்பவர்களுக்கு கடு நரகங்களும் வைத்தார் அப்படின்னா. ஏன் இதுக்கு வைக்கிறார் அப்படின்னா, சாமி இப்ப அந்த உயிருக்கு அந்த தண்டனை கொடுக்கலன்னா என்ன ஆகும்னா மறுபடியும் அது திருந்தாது. இது இவனுடைய மரக்கருணை என்று பேர். சிவமாரி ரெண்டு வரை, ஒன்று அரைக்கருணை, மற்றொன்று மரக்கருணை. இறைவன் செய்கின்ற எல்லா செயலுமே கருணைதான் இருக்குமே தவிர எந்த உயிரினும் தண்டிக்க வேண்டும் என்ற விருப்பம் சிவபெருமானுக்கு எப்பவுமே கிடையாது. சாமி இந்த உயிரை தண்டிக்க நினைப்பாரா, யோசிச்சு பாருங்க. எந்த உயிராவது தண்டிக்க நினைச்சு அவன் கடவுள் ஆக முடியுமா, யோசிச்சு பாருங்க. ஆனா ஏன் இந்த வேலை செய்யறாரு அப்படின்னா, அந்த உயிர் திரும்பும் பொழுது பக்குவம் கொடுத்து முறையை பொறுத்து சாப்பிடுறாரு. இப்போ ஒரு வீட்டில் 2 குழந்தை பேசுறாங்க. ஒரு குழந்தை சொல்றது கேட்குதுப்பா, போய் அவள் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா என்ன செய்யுது, கேட்டுது. இன்னொரு குழந்தை என்ன செய்யுது, ரொம்ப சுட்டித்தனம் பண்ணிட்டு அந்த இடத்துல ஓடிட்டு இருக்கு. அந்த அம்மாவுக்கு பதறுது. அந்த அம்மா கீழே விழுந்துருவானோ, கையை கால உழைச்சிருவானோ அப்படின்னு பயப்படுது. உடனே அந்த அம்மா என்ன செய்வாங்க, நல்ல விளையாட தம்பி அப்படின்னு சொல்லுவாங்க, நல்ல கை காலம் உழைச்சி நல்லா வர அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, போய் விளையாட முதல்ல சொல்லி பார்ப்பாங்க. கேட்டதா எடுத்துவாங்க, 2 அடி போடுவாங்க. அப்ப அந்த தாய்க்கு கருணையில நடக்குமா அப்படின்னு. அந்த தாய்க்கு ரொம்ப கருணை அந்த பிள்ளை மேல. தப்பு செஞ்சா ஏன்டா என்னாலும் கை கால் உழைச்சிருமே அப்படின்னு அந்த தாய்க்கு கருணை. அதுபோல நாம் தவறு செய்தால் சிவருமானுக்கு நம்ம மேல கருணை. இது தப்பு செஞ்சா சரி வராதே அப்படின்னு சாமி நம்ம வர லேச கண்டு அதை நம்ம மரக்கருணை என்று நாம் சொல்ல வேண்டும். அப்படி சிவபெருமான் இந்த உயிர்களுக்கு அப்படி செய்தால் அருளையும் செய்வார். அப்படி வருகின்ற முக்கன் நக்கராம் முதல் வளாம் அவர் திரு நல்லூர் மிக்க சீர் மலர் திருவிழா விருப்புடன் வணங்கி தக்க அன்பர்கள் அமுது செய் திருமணம் சமைத்தார். துக்க சுற்றமும் தாமும் வந்து அணிந்தனர் தூயோர் என்று அடுத்த பாடலில்
முக்கண் நக்கிறான். 3 கண்ணு யாருக்கு இருக்கும்? சிவபெருமான் ஒருத்தருக்கு 3 கண்ணு. மற்ற எந்த தெய்வத்துக்குமே இந்த ஒரு சிறப்பு கிடையவே கிடையாது. சாமி ஒருத்தருக்கு தான், சிவபெருமான் ஒருத்தருக்கு தான் 3 கண்ணு. அந்த 3வது என்னன்னா ஞானக்கண்ணு. நமக்கிட்ட இருக்கா அப்படின்னா நம்மகிட்டே இருக்கு, 3வது கண்ணு இருக்கு. அது சாமி மறைச்சு வச்சிருக்கு. அது எப்ப தெரியும் அப்படின்னா அந்த 3வது கண்ணு ஞானம் வருகிறது நமக்கு. என் சுவாமி சிந்தனை வந்து உங்களுக்கு அந்த 3வது கண்ணு திறந்து அப்படிப்பட்ட முக்கண் மூர்த்தியாக விளங்கக்கூடிய சிவபெருமான் திரு நல்லூர் என்கின்ற தலத்தில் இருக்கின்றார். நல்லூர் பெருமானாக விளங்கக்கூடிய அந்த பெருமான்கள் மிக்க சீர் வளர் திருவிழாவில் உடன்படங்கி இந்த நாயனார் அந்த திருநல்லூர் என்கின்ற தலத்தில் போய் சென்று வழிபாடு செய்கின்றார். இப்ப இருப்பது எந்த இடத்துல? பழையாறு என்கின்ற இடத்திலிருந்து திரு நல்லூரின் பெருமானாரை போய் அங்கு போய் வழிபாடு செய்கின்றார். அங்க போய் வருஷத்துக்கு ஒருக்கா போய் அப்படி திருவிழாவை போய் அப்படின்னு பார்க்க போறாரு. அங்க உள்ள பெருமான் மீது ஆட்கொள்ளப்பட்டு அங்கேயே தங்க வேண்டும் என்று விரும்புகின்றார். விரும்பி என்ன செய்கின்றார் என்று சொன்னால் தக்க அன்பர்கள் அம்சு இங்க செய்கின்ற அந்த தொண்டை அங்க போய் செய்யணும்னு விருப்பப்படுறாரு. எங்க? திருநல்லூர்ல. அந்த நல்லூரில் போய் அங்கே ஒரு திருமணம் அமைத்து அங்க அமுது செய்து வருகின்ற அடியார்களுக்கு அமுது செய்கின்றார். எப்படி அந்த திருமணம் அமைத்தார் என்று சொன்னால் அடியார்கள் செய்வது திருமணம். அடியார்களுக்கு தங்குவதற்கு இடம் என்னது? திருமணம். சிவபெருமான் தங்குகின்ற இடத்துக்கு பேர் என்னது? திருக்கோயில். சாமி தங்குகின்ற இடத்துக்கு திருக்கோயில் என்று பேர், அடியார்கள் தங்குகின்ற இடத்துக்கு திருமணம் என்று பேர். அப்படி தக்க அன்பர்கள் அமுது செய்து திருமணம் சமைத்தார். தொக்க சுற்றமும் தாமும் வந்து அடைந்த தூயோர். தான் மட்டும் வந்து வழிபாடு செய்ய நினைக்கலாம், தான் சுற்றத்தாரையும் சேர்ந்து வந்து என்ன செஞ்சாரா அந்த நல்லூர் கோயிலுக்கு வந்து அந்த சுற்றத்தோடு வந்து அங்கே திருவம்பு சமைத்து அடியார்களுக்கு அமுதப்படுத்திக் கொண்டு அந்த கடமையை விடாமல் செய்து கொண்டே இருந்தார். எப்பயுமே நாம் மட்டும் வழிபாடு செய்யணும், நாம் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. தன்னை சார்ந்தவர்களும் என்ன செய்யணும்? வழிபாடு செய்ய வேண்டும் என்று விரும்ப வேண்டும். தன் சுற்றத்தார்கள் மாமா, மச்சா, அத்தை, மாமா, சித்தப்பா, சித்தி, இந்த மாதிரி உறவினர்கள் என்ன செய்யணும்? சிவபெருமான வழிபாடு செய்யுமாறு செய்ய வேண்டும். அவங்க எப்படி போறாங்க அப்படின்னு இல்லாம ஐயா வேற ஒண்ணு வேண்டாம், உங்களால முடியாது பக்கத்துல சிவன் கோயில் தான் போயிடுவாங்க. முடிஞ்சு வச்சா இது ஒரு பெரிய காரியங்களே, அழகா சொல்லலாம். அதை போய் வழிபாடு செய்யுங்க. அங்க உள்ள பெருமானை போய் பாருங்க, ஒரு பாடலாவது போய் பாருங்கன்னு சொன்னாலே போதும். அது மிகப்பெரிய சிவப்படி. அப்படி தொக்க சுற்றம் தாம் வந்து அடைந்தனர். அந்த இடத்துக்கு வந்து அந்த திருமணம் அமைத்து செய்ததனால் தூயோர் என்று அருமையாக சொல்கின்றார். செய்கிறார் தூய மனம் படைத்தவர் நாயகர். தூய அப்படின்னால நினைச்சோம் வெள்ளை சிறப்பாக சொல்லுவோம். அப்படி தூய மனம் படைத்தவர் நம்ம நாயகர். தாம் மட்டும் வழிபடாமல் தன் சுற்றத்தாரையும் வந்து அந்த தளத்திலே வந்து வழிபாடு செய்ய வைத்தார். அது எப்படின்னா சிவபெருமானையும் இறைப்பணியிலும் அடியார் பணியிலும் அந்த சுற்றத்தாரை ஈடுபடுத்தினார். அது மிக முக்கியமான ஒரு பணி. அப்படி செய்து வருகின்ற நாளில் மறுவும் அன்போடு வணங்கினார். மணிகண்டர் நல்லூர் திருவிழா அணி சேவித்து திருமணத்தை அடியார் பெரும் இன்பமோடு அமல் செய்து இடர் அருள் பேணி உருது சிந்தையின் மகன்துறை நாளிடை ஒரு நாள் அப்படின்னார். மறுவும் அன்போடு வணங்கினார். அடியார்கள் எப்படி வணங்கப்போறா? அன்போடு வணங்கி மகிழ்ந்தார். நான் ஒரு வருவதே வணக்கம் அனுபவம் உள்ளுக்குள்ள என்ன செய்யும்? இவனுக்கெல்லாம் வணங்க வேண்டியிருக்கு அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும்போது. ஆனா அடியார் வணங்கும்போது என்ன செய்யணும்? அந்த திருவேடத்தை திருநீற்றையும் ருத்ராட்சத்தையும் பார்த்துமே என்ன செய்யணும்? கண்டவுடனே பார்த்து வாங்கிடணும். விபூதி ருத்ராட்சியம் ஒருத்தர் கொடுத்தாங்கன்னா அவங்க எப்படி பார்க்கணும்? சிவபெருமானாக பார்க்க வேண்டும். எவரேனும் விளையாட திட்ட திருநீரும் யாராதான் சரி, அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அதெல்லாம் தேவையில்லை. எவரேனும் விளையாட திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உள்கி உவராதே அவரவரை கண்டபோதே
பார்த்த போது என்ன செய்யுமா, இவர் தேவர் அவர் தேவர் என்று இரண்டு ஆட்டாது ஈசன் திறவே பேணி சிவபெருமானாகவே அவரை பாதித்து. இப்ப நீங்க என்ன செய்யக்கூடாது, அவங்க ஆள யாரும் ஆள பார்க்கக்கூடாது, அங்க உள்ள வேடத்தை தான் நம்ம பார்க்கணும். இவர் தேவர் அவர் தேவர் என்று இரண்டு ஆட்டாது ஈசன் திறவே பேணி கவராதை தொழும் அடியார் நெஞ்சினுள் கன்றாக்கும் நடுதே காரணமே. அப்படி நீங்க பாத்தீங்கன்னா உங்க நெஞ்சுக்குள்ள யாருப்பான், சிவபெருமான் விலகி தோன்றும் அப்படின்னு அப்பர் சுவாமிகளுக்கு அருமையா இருக்கும். அப்படி மரமும் அன்போடு வணங்கினார், வர்ற அடியார்கள் அன்போடு வணங்கி கொண்டிருந்தார். மணிகண்டர் நல்லூர், மணிகண்டர் யாரு, கட்டத்தில் யார் இருந்திருக்கான், சிவபெருமான் கட்டத்தில் என்ன வச்சிருக்காரு, அவரு மணி வச்சிருப்பாரு. அது நீலகண்டம் பேர், சுவாமி வச்சிருக்கிற அந்த கண்டத்து பேர் நீலகண்டம் என்று பேர். ஏனென்றால் தேவர்களை காக்கும் பொழுது என்ன செய்ய நஞ்சை அமுதமாக கொண்டுள்ளார் அல்லவா. அப்படி சுவாமி செய்த மிகப்பெரிய ஒரு செயல் என்னன்னா, எல்லா உயிரையும் காக்கும் பொழுதும் எல்லா தேவர்களையும் காக்கும் பொழுதும் சாமி அந்த நஞ்சை கண்டத்தை கிடைக்கிறார். அதனால மணிகண்டர் என்றும் நீலகண்டர் என்றும் சிவபெருமான் கொடுக்கிறார். அவர் நல்லூர் திருவிழா அணி சேவித்து அந்த நல்லூர்ல திருவிழா நடத்தி கொண்டிருக்கின்ற நேரத்தில் அங்கே உள்ள பெருமானை சேவித்து மடத்து அடியார் பெரும் இன்பமோடு அமல் செய்து இந்த பணியை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார். அமல் செய்வித்து இன்பமடைந்து கொண்டே இருந்தார் அந்த நாயனார். அப்படி அந்த திருவருள் பேணி உருகும் சிந்தையும் அது எப்படி செஞ்சாரு அப்படின்னா, அந்த அடியார் உங்களுக்கு செய்யும் போது எப்படி செய்தார் அப்படின்னா உருகும் சிந்தையோடு செஞ்சார். சாமி அடியாருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கே சாமி, ஐயாருக்கு அமல் செய்கின்ற அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்துருக்கே சாமி அப்படி நினைச்சு செஞ்சார். நாம எப்படி செய்வோம், பிறருக்கு சாப்பாடு கொடுக்கணும் எப்படி செய்வோம், ஒரு அண்ணா கொடுக்கணும்னா சோசியர் சொல்லியிருக்காரு, இத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு, அதெல்லாம் நான் போட்டுருக்கேன் அப்படிங்கிறது நம்ம கொடுப்போம் அப்படின்னு. ஆனா இவர் எப்படி செஞ்சார் அப்படின்னா உருவும் சிந்தையோடு செய்கிறார். அடியாருக்கு ஒரு பாதிப்பு கொடுத்துருக்கின்றாயே பெருமானே அப்படின்னு நினைச்சு சுவாமி இந்த அடியார் என்ன செஞ்சாரு, அடியாருக்கு அப்படின்னு சொன்னார். யாருக்குள்ள ஒரு பாக்கியத்தை அடியார்களுக்கு அமுசிக்கின்ற பாக்கியத்தை பெருமானே அடியாருக்கு தந்தாயே அப்படின்னு உருகி உருகி வழிபாடு செய்து அடியாருக்கு திருவுருள் படைத்தார். அதை உருகும் சிந்தையில் மகிழ்ந்து உரை நாளிலே இப்படியே செய்து வருகின்ற ஒரு நாள்ல என்ன நடந்துச்சுன்னு அது சொல்லப்படுது. பிறை சடை பெருந்தலை பெரும் திருநல்லூர் கரை களத்து இறை கோவண பெருமை முன்காட்டி நிறைந்த அன்புடை தொண்டருக்கு நீடரும் கொடுப்பான் மறைக்குழந்தொரு பிரம்மச்சாரியின் படிவாகி இப்படி ஒழுங்குகின்ற அந்த ஒரு நாளில் பிறை சடை பெருந்தலை பெரும் திருநல்லூர் கரை களத்திரை கோவண பெரும் முன்காட்டி. ஏற்கனவே இந்த ஆங்கர் என்ன செய்ய போறாரு, பின்னாடி கோவணம் கொடுக்க போறத முன்னாடியே சாமி காட்டி நிறைந்த அன்புடை தொண்டருக்கு நீடரும் கொடுப்பான். இந்த கோவணம் எப்படின்னா துறந்தோர்களால் விரும்பப்படுவது என்னதுன்னா கோவணம். எல்லாரையும் துறந்துடுறாங்கல்ல, உலக பந்தங்களை எல்லாம் யார் விடுகின்றார்களோ அவருக்கு பேரு துறந்தோர் என்று பேர். அவர் அணியக்கூடியது என்னது, கோவண ஆடை. இந்த கோவணம் சிவபெருமானுக்கு எதா வரும் அப்படின்னா மறைகளே அவர்களுக்கு கோவணமாக வரும். சிவபெருமானே கோவணம் அணிஞ்சிருப்பார், பார்த்துருக்கீங்களா, கீழுடைய கோவணம் அணிஞ்சிருப்பார் சுவாமி வந்து. அலைஞான் கயிறுலாம் சிவபெருமான் அணிஞ்சிருக்காராம். அலைஞான் கயிறு தான் கீழ்னு சொல்லுவோம். கீழுடைய கோவணம் தரித்து பாடல் திருமுறை பாடல்கள் நிறைய இடத்துல வரும். அப்படி நிறைந்த அன்புடை தொண்டருக்கு நீடரும் கொடுப்பான். இப்படி அந்த அன்போடு வருகின்ற அந்த தொண்டர்களுக்கு கொடுத்து மகிழ்கின்ற காலத்தில் ஒரு பிரம்மச்சாரி வடிவமாக அங்கே சிவபெருமான் அங்கே வரார். எப்படி வராரு, செய்ய புன்சடை கடந்ததோ திருமுடி சிகையும். அந்த பிரம்மச்சாரி யாரு, சிவபெருமானே வராரு. எப்படி வராரு அப்படின்னா பிரம்மச்சாரி வடிவம் கொண்டு வர. அந்த சடையில திருமுடி சிகை பிரம்மச்சாரி எப்படி கொடுத்திருப்பாங்களோ அதே ஒரு சடை சுற்றி இருக்கின்றார். சைவகன் திருநீற்று முண்டகத்து ஒளி அழைக்கும். நெற்றி நிறைய சாமி தண்ணீர் அணிஞ்சிருக்க.
அதனால்தான் நாம் திருநீர் ஏன் பூசி மகிழ வேண்டும் என்று சொன்னால், கங்கால் பூசும் கவச திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வரே யாமாகி தங்கா வினைகளும் சாரும் சிவகதி சிங்காரமான திருவடி செய்வரே. திருநீர் பூசும்போது மங்காமல் பூசணும், இரண்டாவது மகிழ்ந்து பூசணும். அதுதான் ரொம்ப சிறப்பு. திருநீர் ஏதோ பூசணும், ஏதோ வழி கொண்டு திருநீர் பூசணும் இல்லாம அதை மகிழ்ந்து பூச வேண்டும். ஏன்னா நாளைக்கு கடைசி நம்ம ஒரு முடிதான் சாப்பிட தான் இருக்கிற வரைக்கும் அளவுக்கு ஆட வேண்டிதான். அதுக்கப்புறம் கடைசி முடி சார்ந்த மண்டல் முடிவில் ஒரு முடி சார்ந்த அந்த நிலையை எண்ணி அதை உணர்ந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? திருநீர் பூச வேண்டும். இரண்டாவது, சிவருமானே அணியக்கூடியது திருநீர் என்று நாம் பூச வேண்டும். நினைத்தால் நினைத்ததை கொடுக்கக்கூடியது திருநீர். மந்திரமாவது நீர், வானவர் மேலது நீர், சுந்தரமாவது நீர், துதிக்கப்படுவது நீர், தந்திரமாவது நீர், சமயத்தில் உள்ளது நீர், செல்லுவர் வாயுமுனை பங்கன் திரு ஆழவாயான் திருநீர். சிவருமானே மகிழ்ந்து பூசக்கூடியது திருநீர். அப்படிப்பட்ட திருநீர் பூசி சிவருமான் மெய்யின் வெண்புரி நூலுடன் விலங்கு மாந்தோடும் கையில் மன்னிய பவித்திர மரபத கதிரும் வெண்புரி நூல் சாமி அணிஞ்சிருக்கார். சிவருமானுக்கு எது பூணூலாக வரும் தெரியுமா? யாரா தெரியுமா சார்? சிவருமான் பூணூல் அணிஞ்சிருக்காருல, அது யாரோட பூணூல்? யாரோட நூல் தெரியுமா உங்களுக்கு? சும்மா தெரிஞ்சு சொல்லுங்க. தெரியல என்ன சார்? அதாவது மகாவிஷ்ணு இருக்கார், விஷ்ணு, அவருடைய திருமுடியைத்தான் சிவருமான் அணிஞ்சிருக்காராம் பூணூலாக அணிந்திருக்கிறார். விஷ்ணு கேசவப்பியம் நம்ம அப்படின்னு சிவனோட அஷ்டோத்திரத்தில் வரும். விஷ்ணு கேசவப்பியம் நம்ம அப்படின்னா, கேசவம்னா என்னது? முடின்னு அர்த்தம். விஷ்ணுடைய கேசமாகிய திருமுடியை பூணாக தரித்திருப்பவரே உனக்கு நமஸ்காரம் அப்படின்னு அந்த அஷ்டோத்திரம். அப்படியே அந்த திரு பூணூலை அணிந்து சிவபெருமான் வருகின்றார். வெண்புரி நூலுடன் விலங்கு மான் தோல் கையில் மன்னிய பவித்திர மரப கதிர். கையில சாமி என்ன அணிஞ்சிருக்கிறான்? பவித்திர மோதிரம் அணிந்திருக்கின்றார். ஒரு துறவியில் எப்படி இருக்கணுமோ அது போல வராது. மூஞ்சி நாடுற முடிந்தது சாந்திய சாத்திய அறையில் தஞ்ச மாமரை கோவண ஆடையின் அசைவும் வஞ்ச வன்னினை கருப்பும் மனத்து அடியார்கள் நெஞ்சில் நீங்கிடா அடிமலர் நீங்கிலும் பொழிய அப்படின்னு ஒரு பாதையை போடாதாங்க. இது ரொம்ப முக்கியமான பாட்டு. சேகேசன் சொல்ற மிகப்பெரிய ஒரு பாடல். கருப்பரும் மனத்தடியார்கள் வஞ்சம் இல்லாத அடியார்கள் யாருன்னா சிவன் அடியார்கள் தான். வஞ்சனை இல்லாத யாரையும் கெடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அடியார்கள் எப்படி இருப்பாங்க? பிற உயிர் இன்புற்று வாழ வேண்டும் என்று விரும்புவர்கள் அடியார்கள். அறிவினால் ஆகுவதன் பிரிதி நோய் தன்னோய் போல் போற்றா கடை என்று கூறுவார். அப்படி அந்த அறிவு கொடுத்ததனுடைய பயன் என்ன? பிற உயிருக்கு கருணை செய்யும், இறக்கம் கொள்வது. அறிவினால் ஆகுவதன் பிரிதி நோய் தன்னோய் போல் போற்றா கடை, பிற உயிரும் தம்மையும் போல் பார்ப்பது இந்த அறிவு கொடுத்ததின். அப்படி அடியாரும் விட்டு வஞ்சனை இல்லாமல் இருந்தார். எல்லா உயிர்களும் மேலும் இறக்கமும் உடையவர்கள் அடியார்கள். அப்படிப்பட்ட இடத்தில் இவர் எப்படி இருப்பார்? அப்படிப்பட்ட அடியாருடைய நெஞ்சில் நீங்காமல் இருப்பவரையாக சிவபெருமான். நெஞ்சில் நீங்கினா அடிமளவில் நீங்கிடக்கூடிய அவருடைய அடியாருடைய நெஞ்சில் நீங்கிடாமல் இருக்கக்கூடிய பெருமாளியாக ஏன் அப்படின்னா, தொண்டர்கள் என்ன செய்வாங்க? எந்த நேரமும் சாப்பிட்டு சிந்தனை செய்து கொண்டே இருப்பாங்க. அதனால தொண்டர்கள் உள்ளத்தில் எப்பயுமே சிவபெருமான் நீங்காமல் இருப்பார். ஒரு 3 இடத்துல சிவபெருமான் எப்பயுமே உறைந்தே இருப்பார். ஒன்று திருக்கோயில், மற்றொன்று திருமுறைகள். எங்கெங்கெல்லாம் பாடப்படுகிறதோ அங்கே சிறப்பாக. 3வது இடத்துல அப்படின்னா அடியார்களுடைய நெஞ்சில் என்றும் நீங்காமல் இருக்கும். தொண்டர்கள் தான் பெருமை சொல்வதும் பேதே நம்ம அதனால தான் சொல்றோம். தொண்டர்கள் உள்ளத்தில் இறைவன் என்றும் ஒடுக்கம். அப்படி இப்படி சுவாமி அங்கே விளங்கி தோன்றுவதால் அந்த நெஞ்சில் நீங்காமல் இருப்பதனால் சிவபெருமான் என்றும் அவர்களிடமிருந்து விலக்கி தோன்றிக் கொண்டே இருக்கும். கண்ட கற்புரு
காதலின் மனம் கரைந்து உருக தொண்டர் அன்பனும் தூணறி வெளிப்படுவாரால் தண்டின் மீது ஒரு கோவண திருநீற்று பை தருப்பை கொண்டு வந்து அமர்நீதியார் திருமணம் உருக. இப்படி சாமி ஒவ்வொரு எப்படி என்னெல்லாம் இருந்தாரு, ஜடாவணி வச்சிருந்தாரு, தர்ப்ப பை கையில் வச்சிருந்தாராம். ஏன் அப்படின்னா பிரம்மச்சாரி எதில் கொடுக்கணுமா, தர்ப்பையில தான் கொடுக்கணும், சாதாரண பயிரெல்லாம் பண்ணக்கூடாது, தர்ப்பையில தான் பண்ணணும். அதனால தான் இந்த இடத்துல வந்து தர்ப்பை ரொம்ப முக்கியம். ஒரு பிரம்மச்சாரி எப்படி இருக்கணுமோ அது போல சிவபெருமான் வந்தாருன்னு சொன்னாரு. இப்ப சொல்லிட்டு என்ன செஞ்சாரு, அந்த தர்ப்பை வைத்திருந்தார். திருநீர் கையில் எப்பவுமே சன்னியாசி என்ன வச்சிருக்கணும், பிரம்மச்சாரி திருநீர் போய் வச்சிருக்கணும். எந்த நேரம் திருநீர் பூசிக்கிட்டே இருக்கணும். நாம திருநீர் எந்த நேரத்தில் பூசுவோம், காலேஜ் பூசுமா, பூசிங்களா, காலேஜ் பூசிங்களாமா, எரிச்சதும் பல்லுவ வளரக்கூடாது, பல் வளைக்கு தான் பூசுவீங்க. அதுதான் கிடையாது. ஏன்னா வேற பல் வளர்றதுக்கு முன்னாடி பூசணும், காலையில் எரிச்சதுமே திருநீர் பூசணும். அடுத்து எரிச்சு குளிக்க போவீங்களா, குளிச்சு முடிச்சுட்டு வந்து திருநீர் பூசணும். அடுத்து சாப்பிட உட்காருவீங்களா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி திருநீர் பூசணும். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் திருநீர் பூசணும். நீங்க என்ன சொல்ல வரீங்கிறது தெரியுது. இப்ப என்ன சொல்ல வரீங்கன்னா எந்த நேரம் திருநீரும் பூசி கொண்டே இருக்கணும். பூசி பூசி கங்காளன் போல் கவச திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் அப்படி திருநீர் எப்ப பூசணும், எப்பயுமே நம்ம தலைமாரில பக்கத்துலேயே இருந்துகிட்டே இருக்கும். திருநீர் எந்த நேரம் பூசிக்கிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா எந்த நிலையிலும் நமக்கு என்ன வரும், இறப்பு எந்த நிலையிலும் வரும். இமைக்கும் பொழுதும் இராதி குழந்தைதான் அப்படி வரும் ஞானம் சொல்லுவோம். அடுத்த நொடி என்ன நமக்கு தெரியாது. நல்லா தாங்க இருந்தாரு. நேற்று என் நைட்டில் என்கிட்ட அவ்வளவு நேரம் பேசினாங்க, இன்னைக்கு அவர் ஆள் இல்லை அப்படிமா இருக்கீங்களா, கேள்விப்படுறீங்களா? போன வாரம் நல்லா பேசிக்கிட்டு இருந்தாரு, இன்னைக்கு ஆள். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இப்போதான் பேசிட்டு போனாரு, அதுக்குள்ளே இறந்து போயிட்டாரு அப்படிம்பாங்க. ஏன் அப்படின்னா அடுத்த நொடி நமக்கு என்ன நடக்கும் என்று தெரியாது. ஆகையினாலே காற்று உள்ள போதே நம்ம என்ன செய்யணும், இறைவனை தூக்கி கொள்ள வேண்டும். இறைவனை நல்ல வழிபாடு செய்து வச்சிருக்கோம். காலம் உண்டாகவே காலம் செய்து உரிமை யார் மேல காலம் செய்யணும், சிவபெருமான் மேல் காலம் செய்யணும். அது எப்படிங்க, ஒரு காதலும் காதலி இருக்கான்னு வச்சுக்கோங்க, என்ன செய்வாங்க, நீ இல்லாம நானும் நீ வாழ முடியாதுமா சொல்லுவாங்கல்ல, அப்படிதான் சொல்லுவாங்க. அந்த அன்பை யார் வைக்கணும், சிவபெருமான் மேல வைக்கணும். சாமி கிட்ட அந்த அளவுக்கு அன்பு செலுத்தணும். எப்படி ஒரு காதலும் காதலி அன்பு செலுத்துகின்றார்களோ அந்த நெறிய நம்ம கேட்கணும். அப்படி யாருக்கு திருப்பி வேண்டியது, அந்த அன்பை யாருக்கு இருக்கணும், சிவபெருமான் கிட்ட திருப்பி. நீங்க ஒரு துளி அனுபவித்தாலே, எத்தனை துளி, பெண்கள் மேல் வைக்கின்ற அன்புல ஒரு துளி அதை லட்சம் கூறாக்கி, அந்த பெண்கள் மேல் வைக்கின்ற அன்பையும் லட்சம் கூறாக ஆக்கி அதுல ஒரு கூரை எடுத்து சிவபெருமான் வச்சாலே சிவபெருமான் சிவம் அமருலகையும் தந்துருவான். தத்தை எங்களையார் தங்கப்பை வைத்த தயாவை 100,000 கூறிட்டு அத்திலங்கு ஒரு கூறு உண்டன் வைத்தவருக்கு அமருலகு அளிக்கும் நீ பெறுவது. எவ்வளவு பெரிய சிறப்பு. அமருலகத்தை கேட்டா சிவபெருமான் கொடுவார். நீங்க அமருலகம் வேண்டும் நினைக்கிறீங்களா, உங்களுக்கு நல்ல நான் வந்து சொர்க்கத்தில் போய் சுகமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, அந்த உலகத்துல போன வச்சுக்கோங்க, மறுபடியும் நேரம் இங்கே வரும். சொர்க்கம் போனாலும் சரி, நரகம் போனாலும் சரி, எங்க போனாலும் இங்க பிறப்பு வந்துடும். எந்த உலகத்துல நீங்க போனாலும் சரி, 224 கோணங்களுக்கு போனாலும் மறுபடியும் இங்க கீழே தான் வரும். நம்ம கோயிலுக்கு எவ்வளவு எந்த உலகம் இவ்வளவு அந்த உலகம் திரும்பி வரமாட்டோம். மித்த எந்த உலகத்துக்கு போனாலும் திரும்பி இங்கே வந்துடுவோம். யாராவது பிறப்பு இன்னும் நிறைய பிறப்பு இருக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கா, இந்த உலகமே போதும்னு நினைக்கிறீங்களா? அப்ப என்ன செய்யணும்னா, ஒரு பிறப்பு இறப்பற்ற கடவுள் தான் என்ன செய்ய முடியும், ஒருவருடைய பிறப்பை அறுக்க முடியும். அப்ப பிறப்பு இறப்பு இல்லாதவர் யாரு அப்படின்னா சிவபெருமான் ஒருவர் தான் பிறப்பு இறப்பு இல்லாதவர், ஆதி அந்தம் இல்லாதவர், தொடக்க முடிவு இல்லாதவர்,
இன்பம் துன்பம் இல்லாதவர், இது எல்லாம் உள்ளவர் சிவபெருமான் தான். ஒரு பிறப்பு பெற்ற கடவுளை போய் சார்ந்தது நமக்கும் பிறப்பு அருளும். மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி மாணிக்கவாசகர் பிறப்பிறக்கும் விஜயன் பெண்கள் வெல்க. பிறப்பிறக்கக்கூடிய பெருமான் யாரும் சிவபெருமான் ஒருவர் தான் ஒருவருடைய பிறப்பை நீக்க முடியும், வேற யாராலையும் நீக்க முடியாது. அப்ப பிறப்பிறப்பற்ற அந்த பெருமானை போய் நாம் என்ன செய்யணும், எடுத்த இந்த பிறவியில் நாம் போய் சார வேண்டும். சார்ந்த நமக்கும் அந்த இடையை நமக்கு பெருமான் தந்தார். இப்படி சாமி என்ன செய்தாரு, திருப்பி வச்சிருந்தாரு, தர்ப்பை வச்சிருந்தாரு, கோவணம் கொடுத்திருந்தாரு. இதெல்லாம் அன்னைக்கு நேரம் அந்த திருமணத்துக்கு முன்னாடி அவர் எப்பயுமே அமல் சேவித்துக் கொண்டிருக்கின்றாரா நயனாரு, அந்த மடத்துக்கு வந்தார் சாமி. வடிவு காண்டலும் மனத்திலும் மிக முக மணந்து கடிது வந்து எதிர் வணங்கி இம்மடத்தினுள் காணும் படியில்லாத நீர் அணைய முன் பயிர்ந்தவன் என்னும் அடியினேன் செய்தது என்றனர். அவன் நீதி அன்பர் வந்ததுமே, அவர் அந்த வேடத்தோட வந்ததுமே அவர் என்ன செய்யறான், அந்த வடிவை பார்த்ததுமே அப்படியே மனம் மகிழ்ந்தார். அந்த வேடத்தை பார்த்ததுமே முகம் மலர்ச்சி மலர்ந்து வணங்கினார். நாம அவருக்கு திடீர்னு பிடிச்சிருந்தா நம்ம என்ன நினைப்போம், ஒரு பாட்டு திடீர்னு பிடிச்சிருக்காரு அப்படின்னு நினைப்போம்ல. ஏதோ சாதாரண ஒரு ஆளாக நான் நினைப்போம். நாயனர் நினைக்கிறேன், அவர் வந்திருக்கிறது சிவபெருமானே நினைக்கிறார். யாராவது திருநீர் விழாம் தரிச்சா சிவமாக பாவித்து எதிர்கொண்டு அவர்களை வணங்கி மகிழ்ந்தார். முக முக மலர்ந்து கடிந்து வந்து எதிர் வணங்கி இம்மனத்தில் காணும்படி இல்லாத இந்த மனத்திற்கு இங்க வந்து ரொம்ப சந்தோஷம். ஆனால் இவங்களுக்கு பயிர் இங்கே அடியன் செய்வது என்ன, அடியனுக்கு ஏதாவது நான் செய்யணும் போல இருக்கின்றார். பேரும் அன்பரை நோக்கி நீ பெரிய அடியாருக்கு ஊனும் மேன்மையில் ஊட்டி கந்தத்தில் உடைகள் யான வெண்கிரி கோவணம் ஈதர் கேட்டு உண்மை காண வந்தார். நீ அடியார் மக்களுக்கெல்லாம் கோவணம் கொடுப்பியாமே அப்படின்னு சுவாமி சொல்றாரு. வந்தவங்களுக்குலாம் கோவணம் கொடுத்து மகிழ்ச்சியா, அதனால உன்னை காண வந்தோம் அப்படின்னு சாமி. நீ பெருகிய அடியாருக்கு ஊனும் மேன்மையில் ஊட்டி நான் கந்தை கீழ் உடைகள். அந்த உடைய எப்படி சொல்றாரு, கீழ் கோவண ஆடை. கீழ்னா அரையா கையில் வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதுதான் கீழ். கோவணம் என்பது கோவணம் என்று ஏற்கனவே சொல்லி கொடுத்துட்டார். அந்த மறைகளே சுவாமிக்கு வேதமாக, வேதம் தான் கோவணமாக வந்தது சுவாமி. அப்படி அந்த கீழ் கோவண ஆடைகள் எப்படின்னாரு, யானை வெண்கிளி கோவணம் ஈதை கேட்டு உன்னை காண. நீ எல்லாருக்கும் கொடுப்பியாமே, அதை ஒரு மகிழ்ச்சியாவே நீ செய்வாமே, அதனால உன்னை நான் காண வந்தேன் அப்படின்னு சுவாமி சொன்னார். என்று தம்பி நான் அருள் செய்ய இந்த திருமணத்தை நன்று நான்மறை நற்றவா அமுது செய்து அருள. உடனே இவர் என்ன பண்ணிட்டாரு, அடியார் உள்ள வந்தவே உடனே அமுது செய்து அருளுக அப்படின்னாரு சுவாமி. யாரும் அடியார் மக்கள் வீட்டுக்கு வந்தா என்ன செய்யணும், அவங்கள உள்ளே வரவேற்று அவர்களுக்கு என்ன செய்யணும், அமுது செய்வித்து அருள். அமுது செய்யுங்கன்னு சொல்லணும். நாம என்ன செய்வோம், சாப்பிடுவாங்க இல்லைன்னா திங்க வாங்க அப்படிம்போம், அப்படித்தானே சொல்லுவோம். இதில் வாங்க சீக்கிரம் திம்போம் அப்படித்தானே சொல்லுவோம். அப்படி சொல்லுவோம். அதான் அமுது பாடி தம்பிரான் அருள் செய்ய திருமணத்தை நன்று நான்மாரை நற்றவா அமுது செய்தல்ல துன்று வேதிய தூய்மையின் சமைப்பதும் உள்ளதால் இங்கே எத்தனை அடியார்கள்லாம் இங்கே உள்ள நற்றவத்தோர்கள் எல்லாம் இங்கே என்ன செய்யறாங்க, அமுது சேவிக்கின்றார்கள். வேதிய தூய்மையின் அமைப்பதும் உள்ளதால் நீரும் இன்று நீரும் இங்கே அமுது செய்தரட வேண்டும் என்று அந்த அடியார் உலகத்தில் வந்த சிவபெருமான்ட்ட சாமி என்ன பண்றாரு, அமர்நீதியார் நீங்கள் திருமணத்தில் வந்து எழுந்தருள் செய்து அமுது செய்து அருள்க என்று சொன்னார். ஏன் அமுது செய்து அருள்கன்னு அப்படின்னா, நல்லா பண்ண அடியார்களுக்கு நீங்க செய்வது என்னது அமுது, அவங்க கொடுக்கக்கூடிய என்னது உங்களுக்கு அருள். நீ அமுது செய்விட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடியது என்னது
இப்போ நீங்க சாமிகிட்ட நீங்க வைக்கிறீங்க, என்ன வைக்கிறீங்க? அன்பு வைக்கீங்களா? சாமிகிட்ட நீங்க அன்பு வைக்கீங்க. சிவன் உங்களுக்கு என்ன செய்வாரு? சாமிகிட்ட நீங்க அன்பு வைக்கிறீங்க, அவர் உங்களுக்கு என்ன கொடுப்பாரு? என்ன சார்? வெரி குட். நீங்க அன்பு செலுத்துறீங்க, அவர் உங்களுக்கு திரும்பி அருளாக மாறும். அதுதான் அருள்மிகு சிதம்பரேஸ்வரர், அருள்மிகு வைத்தியநாத சுவாமி அப்படின்னு நான் சொல்ற காரணம், அந்த அருள் மிகுந்திருக்கு. நீங்க வைக்கக்கூடிய அன்பு அது உங்களுக்கு எதா மாறும்னா அருளாக மாறும். இப்ப இந்த உயிர்களுக்கு என்ன தேவை? அருள் தான் தேவை. அவன் அருள் எதுவுமே நம்ம என்ன செய்ய முடியாது, செய்யவே முடியாது. அவனுக்கு ஒரு அனுபவம் அசையாது. அசைமா அவன் ஏதாவது ஒரு பொருள் அசைமா? அசையாது. அப்படிப்பட்ட நிலையில் அவன் செய்து அருள்க என்ன, நீரும் இங்கு வந்து இங்கு அவன் செய்து அருளும் என்று நினைச்சு மனம் மன்றை நோக்கி அம்மறைவரை சென்று அனந்த நீர் பொன்னி ஆடி நான் வர மலைவரிலும் உனக்கு கோபம் வைத்து நீர் தாரும் என்று என் குணங்கள் கோபம் தண்டில் அவளுக்கு கொடுப்பார். உடனே அந்த வணங்கக்கூடிய அன்பரை பார்த்து சுவாமி என்ன பண்ணாரு? மலைவரை சேர்ந்து அனந்த நீர், நான் என்ன செய்ய போறேன்? பொன்னி நதி, பொன்னினா என்னது? ஏற்கனவே காவிரி ஆறு போய் கொண்டிருக்கின்றது, நாங்கள் போய் நீராடி விட்டு வருகின்றேன் சுவாமி. அது வரைக்கும் என்கிட்ட 2 கோலம் இருக்கு, ஒண்ணு நான் அணிஞ்சிருக்கேன், இன்னொரு கோலம் இருக்கு, அதை நீ பத்திரம் வச்சிருப்பா அப்படின்னு சொல்லி சாமி என்ன பண்ணாரு? அவர் கையில் கொடுக்க அப்படின்னா, நான் நீராடிட்டு வரும்போது மழை வந்தாலும் வரும், ஆகையால் என்ன செய்யணும்? இந்த கோலத்தை வச்சிருக்கோம், கோலம் வைத்து நீர் தாரும் என்பது வெண்குணங்கள் கோலம். ஏன் ஒரு இதை வைப்பதும் ஒரு இதை வாங்குவதும் சிவபெருமான் ஒருவரால் தான் முடியும். வைச்சு வாங்குவாய் என்று கூட மாணிக்கவாசகர் மிச்சதின்றி விளைவு செய்வாய் விண்ணக மண்ணு முழுக்கும் யாவையும் வைச்சு வாங்குவாய் அப்படின்பாரு. நம்ம இந்த மாயில் கொண்டு வைப்பதும் மறுபடியும் முழுப்பதும் சிவபெருமான். இப்படி அந்த அன்பரை நோக்கி மழை வந்தாலும் வரும், அந்த கோவணத்தை நீங்க வச்சிருக்க அப்படின்னு சுவாமி என்ன பண்ணது? உணவில் கோவணம் வைத்து நீ தாரும் என்பது வெண் குணங்கள் கோவணம். வெள்ளி நிறமுடைய அந்த கோவணத்தை அந்த தண்ணீரில் இருந்து அழுத்து ஒன்றை எடுத்து அப்படி சாப்பிட்டார். உடனே ஓங்கு கோவண பெருமையை உள்ளவாறு உமக்கே இங்கு தான் சொல்ல வேண்டுவதில்லை, இந்த கோவணத்தை பற்றி சொல்ல வேண்டியதில்லை, உனக்கே தெரியும், ஏன்னா இந்த பணியை நீ தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க அப்படின்னு சொல்லி சுவாமி சொல்றாரு. இல்லை, நீங்கள் இதனை வாங்கி நான் வரும் அளவும் உம்மிடத்தே திகழாது ஆங்கு வைத்து நீர் தாரும் என்றவருக்கு கையில் கொடுத்தார். இந்த கோபம் வந்து எப்படிப்பட்டது அப்படின்னா, சாமி மழை வேதத்திலிருந்து வந்து கோபம், மழையிலே கோபமாக இருந்தது. இறைவன் பேரறிவாளன், அப்படிப்பட்ட பேரறிவாளன் இறைவன் மெஞ்ஞானத்திலிருந்து வெளிப்பட்ட நாத காரியம் தான் இங்கே கோபமாக என்று இங்கு நான் சொல்ல வேண்டியதில்லை, நீ இதை வாங்கி நான் வரும் அளவும் உங்களிடத்தே நான் வருவதை உங்களிடத்திலே இருக்க வேண்டும் என்று கூறினேன். ஆண் வைத்து நீர் தாரும் என்று கையில் கொடுத்தார். இந்த கோபத்தை கொடுத்தார். இது எதை போன்றது அப்படின்னா, அவருடைய தற்போதம் நீங்கி சாமி மேல் அன்புமாறு செய்கின்ற காரியத்துக்கு தான் வைக்கிறோம் என்று சிவமாட்டது கொடுத்தா எப்படி இருக்கும் யோசிப்பாங்க. அப்ப உங்களுடைய தற்போதத்தை எனக்கு கொடுத்து நீ என்ன செய்து கொண்டு அன்பை உருவாயாக என்று கூறுவது போல்
வாழ வேண்டும். இறைவன் அன்பு செலுத்தினால் அவர் எல்லாம் செய்வார். சாமி கொடுத்த கோலம் கை கொண்டு கோதிலா அன்பர் கருத்து இங்கு எழுந்து அருளும் நீ குடித்துள்ள கங்கை மழைக்க திரும்பிய வளசடை மழைத்த அம்மலையோர் அடுத்த தென்னிலை பொன்னி நீர் ஆட என்று அகன்றார். சாமி அந்த கோலம் கை கொண்டு கோதிலா அன்பர் இங்கு எழுந்தருளும் நீர் குளித்திய கங்கை மடுத்த குந்திய வளசடை மறைத்த அம்மறையோர் கங்கை அணிந்திருக்கக்கூடிய பெருமாள் எழுதுகிறார். காலில் போய் நீரோட பொன்னி நீர் ஆட அறந்தார். கங்கை வைத்திருக்கக்கூடிய பெருமாள் பெருமாளத்தை போற காலில் போய் ஆட போற அப்படின்னாரு. தக்கல் கோவணம் வாங்கிய தனிப்பெரும் தொண்டர் மூன்றை அண்ணன் மொழிந்து மூன்று நாம் கொடுக்கும் கல்வி கீழே கோவணம் அன்றியோர் காப்பு சிந்தை செய்திட என்று உடனே அதை பாதுகாப்பு போட்டு சாமி என்ன பண்ணாரு, ஒரு கோவணத்தை வாங்கி தொண்டர்களுக்கு நாம் தனிப்பெரும் தொண்டராக உட்பட்ட தொண்டராக விளங்கக்கூடிய அம்மனிடம் அந்த கோவணத்தை கொடுத்து அந்த முறை கொண்டு நாம் கொடுக்கும் கங்கை கீழே கோவணம் அன்றியோர் காப்பு சிந்தை செய்வதை எந்த இடத்துல பாதுகாப்பாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பாதுகாப்பு வைத்தார். அப்படி வைக்கின்ற கோண வேலையர் வைத்த கோவணத்தை நோக்கி பாலங்கள் பொன்னி நீர் பதிந்து வந்தாலோ சூழல் ஜடை கம்மி நீர் தோய்ந்து வந்தாலோ வான நீர்மலை பொருந்திட நினைத்து வந்தார்கள். ஏரியா சாமி போனார். கோவணத்தை போட்டு பாலங்களை பொன்னியை பதிந்து வந்தார். அவர் கங்கை நீர் காவிரி நீராடி வந்தாரோ அல்லது கங்கை நீர் தான் பொறித்து வந்தாரோ கை முடிவு வச்சிருந்தாரோ வான நீர் மழை பொழிந்த நனைந்து அந்த சாமி எந்த அளவுக்கு நாயனாருக்கு நாயனார் சாமி நாயனாரை எப்படியாவது தன்னை அன்பு ஒரு மாதிரி செய்வது அப்படிப்பட்ட திறத்திலே நாயனார் சிறந்து விளங்கினார். மொத்தமா கொண்டு ஒரு இடத்துல வச்சார். வச்சதுமே வந்து சுவாமி நனைந்து வந்து வைத்த கோவணத்தை போட்டி பானந்துரை பொன்னினை பொழிந்து வந்தாரோ சடை கண்ணினை பொழிந்து வந்தாரோ ரெண்டும் இல்லாம வானியில் நனைந்து வந்தார். அப்படிப்பட்ட பெருமான் கரிநிலம் பேரை கண்ணீர் நன்னிய பொழுது முதிரும் அன்புரை கொண்டதாம் முறையின் முன்னே அதிக நன்மையின் அறுப்பை திரு அமுதாக்கி எதிரெழுந்து சென்று இறங்கிட நிறைந்த நிறுத்துவார்கள். இப்ப சாமி எப்படி இருந்தாராமா, இளம் பிறை கண்ணிய இளம் பிறை அணிந்திருக்கக்கூடிய பெருமானார் நன்னிய பொழுது சாயங்கால நேரத்துல முதிரும் அன்புடைய தொண்டர் தாம் முறையின் முன்னே அன்புடைய தொண்டர் தாம் முறையின் முன்னே அதிக நன்மையின் அறுப்பை துருது அமுதாக்கி எழுந்து எழுந்து அவர் வருவதற்கு முன்னாடியே அறுசுவை உணவோடு காத்துக் கொண்டிருந்தார். அடியாருக்கு அமுது செய்யும் போது அறுசுவை உணவோடு அமுது செய்யணும். ஒரு இதோட அமுது ஒரு காய் வச்சோம் அப்படின்னா அரிசி உணவு இனிப்பு புளிப்பு கசப்பு காற்று தோற்கு அரிசி உணவோடு அப்படி அரிசியை திருவாமதாக்கி எதிரெழுந்து சென்று இறைந்து அப்படி முழு மாதவராக வழங்கக்கூடிய பெருமான் அங்கே எழுந்தருள் செய்யறதுக்காக எதிரிலிருந்து அவரை வணங்கினார். தொண்டர் அன்பனும் புவியீர் ஆடுதல் வேண்டி மனது தனிக்குள் மூழ்கி ஈரத்தை மாற்ற தன்பினி வேடரும் வீரம் தான் தனிந்த கோவணத்தை கொண்டு வா என்று உழைத்தனர். அப்படியே ஒரு கோவணம் அதை முதல்ல கொண்டு போய் நான் மலையில் நினைஞ்சிருக்கேன்.
மூழ்கி ஈரத்தை மாற்ற தண்ணீர் மேலது ஈரம் தான் தந்த கோவணத்தை கொண்டு வாரும் என்று உரைக்கிறார் கோவண கல்வர். சொல்றாரு கோவண கல்வர். சாமி எப்படிப்பட்டவர் அப்படின்னா, சாமிய இப்ப சாமியை மறைச்சு வச்சுட்டு நாயனார் சொன்னாரா, அதனால அவரை பிழைப்படுத்தினால இங்க என்ன சொன்னாரு, கோவண கல்வன்னு எல்லாருக்கும் மேல அவர் மனதினை கவரக்கூடிய பெருமான். தோளுடைய செவியின் விடையேறி ஒரு தூவின் மதிசூடி காணுடைய உடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் என்பவர். எல்லாருடைய உள்ளத்தையும் கவர்ந்த கல்வனியாக அவர் ஒருத்தரை கவர்ந்துட்டாருன்னு சொல்லுங்க. அவர் ஐயா வச்சிருக்காரு சிவன் அவரோட உரிமையாருன்னா அவர் எப்படியா இருந்து முடிவாரு ஐயா. நீங்க ஒரு துளி வச்சா ஒரு தொண்டு செய்தாலே சாமி அவரு நம்முடைய அத்தனை அன்பு அவங்களோட ஸ்டோரி செய்வார். நீங்க ஒரு துளி அன்பு செஞ்சாலே உங்களை விட மாட்டார் சாமி. அவர் மேல அன்பு ஒருபடி செய்வார். உங்களுடைய அத்தனை அன்பை நீ அவர் மேல செலுத்தினால் என்ன செய்வார் அப்படின்னா எல்லாமே செய்வார் சாமி. தண்ணி தண்ணி ஐயா என்ன தண்ணி தண்ணி சாமி என்ன பண்ணாரு, கோவண கல்வர். கோவணத்தை சாமி மறைச்சிட்டாரா, கோவண கல்வரியா சேக்கல சாமி. அவர் எல்லாத்தையும் கொள்ளையடிக்கிறார். யாரு? சிவபெருமான் எல்லாத்தையும் கொள்ளையடிப்பார். எப்படின்னா எல்லாருடைய மனத்தையும் உள்ள கவர் கல்வன் அப்படி எல்லாருடைய உயிரையும் உயிராக வளர்க்கக்கூடிய சிவபெருமான். அதனால இந்த இடத்துல கோவணத்தை மறைச்சு வச்சதுனால கோவண கல்வர். ஐயர் கைதவம் அறிவுறாதவர் அடி அணுகி எய்து நோக்குற கோவணம் இருந்த வேறிடத்தில் மயில் சிந்தையர் கண்டிலர் வைத்த கோவணம் முன் செய்ததன் என்று திகைத்தனர் தேடுவாராங்க. உடனே நாயனார் வச்ச இடத்துல பார்த்தாரு, காணும் கோவணத்தை காணும். அங்கே இருந்து தேடுறாரு, கோவணத்தை காணும். ஏன்னா நம்மளால மறைச்சிட்டே இல்லை, சிவன் என்ன பண்ணாரு, கோவணத்தை மறைச்சிட்டாரு. இந்த தேடுறது எப்படி கிடைக்கும்? அவர் என்ன வேணாலும் செய்வார் சாமி. மறைப்பதும் காட்டுவதும் சாமி மறைச்சிக்கலாமா? மறைச்சிக்கலாம் இருக்கக்கூடாது. என்னாலும் செய்யலாம். ஆனா இதெல்லாம் எதுக்காக செய்யறாரு அப்படின்னா அவர் மேல அன்பு வருவதற்காக சிவபெருமான் செய்கிறார். இப்படி வைத்த போகணும் 7 நாள் திகைத்தார். அப்படியே தேடிட்டே இருக்காரு, வச்ச இடத்துல காணும். நான் வச்ச இடத்துல காசு என்ன செய்வோம், ரொம்ப பதறும். அதே போல இப்ப நான் இன்னொரு திகைத்தார் எல்லா இடத்துல தேடி பார்க்கறது. பொங்கு வெண்கிளி கோவணம் கோயில் நெறிவேல் சங்கை இன்றியே தப்பினதென்று தாம் சரக்கு எங்கு நாடியும் கண்டினார். என் செய்வார் நின்றார். அங்கே வேதியர் பெருந்தோட தொடக்கில் அகப்பட்டார். இப்ப எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தார், காணோம். எங்கு நாடியும் கண்டினார். என் செய்வார் அப்படின்னு தேடி நின்றார். பண்ணாரு. இதெல்லாம் சாமி எதை வச்சு சொல்றாரு அப்படின்னா, அடியாரை உலக பந்தத்திலிருந்து விடுபட்டு தன்மேல் அன்புவதற்காக தான் சாமி என்ன பண்ணாரா, இந்த மாதிரி கோவணத்தை அனுப்பினார். அதனால்தான் பெரும் தொடக்கில் அகப்பட்டார். இது அவர் மேல் அன்புமாறு செய்தார். உடனே என்ன செய்யறாங்க, மனைவியாரோடு மன்னிய இளைஞரும் தானும் இணைய
இனிய என்று வந்து இனிய என இடர்ந்து நினைவதொன்றினர் அருந்தினர் நிற்க மாட்டார் இப்படி வேறொரு கோவணம் புறப்பட்டார். உடனே காணும் உடனே என்ன பண்ணாரு, சாமி நீங்க மழையோட நினைச்சிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வேற கோவணம் வேணா தரேன், அதை வேணா கொடுத்துக்கோங்க அப்படின்னாரு. அத்தன் சென்று அடிக்கடி அந்த கோவணத்தை வைத்து நான் கண்டினேன். மற்றும் ஒரு இடத்தில் உயிர்ந்திருந்தார். இல்லை தொழில்வாதனையே இத்தகையவே அதிசயம் கண்டினேன். நான் வச்சிருக்க பார்த்தேன், காணும் கோவணத்தை காணும் சாமி. எங்க வச்சேன், நான் வச்சிருக்க நல்லா தெரியுமா, இது என்ன அதிசயமே தெரியல, கோவணத்தை காணும் அப்படின்னாரு. வேற நல்லது ஒரு கோவணம் விரும்பி முன் கொண்டாந்தேன். அதனால நான் என்ன செஞ்சேன், வேற கோவணத்தை கொண்டு வந்து மலையில் நடந்திருக்கீங்க உடுத்திக்கோங்க அப்படின்னாரு. உடனே சாமி என்ன பண்ணாரு, இது கோவணம் அன்று செய்து நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், இந்த கோவணம் இது போல கோவணம் உலகத்திலே கிடையாது அப்படின்னு சொன்னா சொல்லலையா அப்படின்னாரு சாமி. உடனே நான் அப்படி பயந்தார். சாமி ஏதாவது ஐடியாவே சொல்லுங்க, எனக்கு ஒண்ணுமே தெரியல, அது முக்கியமானதான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா நல்ல கோவணம் கொடுப்பேன் என்று உடனே நானும் சொல்லி இத்தகைய கோவணம் கொள்வது புரிந்தவும் ஒல்லை ஈங்குறு வாடிவம் அழகியது உமக்கு என்று எல்லை இல்லவன் எரி துள்ளினால் எனக்கு கொண்டான். சாமி துள்ளாரு, குதிக்கிறாரு, விழுந்தாரு, வேற கற்மாண்டி கேட்கிறாரு. அதனுடைய பெரிய பிழையை பொறுத்தல் செய்வீர் என்று நாயனார் ரொம்ப குழம்புறாரு. செய்யத்தகும் பணி, இப்ப நான் என்ன செய்யட்டும் அப்படின்ற செய்யத்தகும் பணி என்ன அப்படின்னு கேட்டார். கோவம் நன்றி நயந்த குந்தலம் நல்ல பட்டாளைகள் மணிகள் உயர்ந்த கோடி கொண்டு அருளும் என்று கும்பிடினில் அழகா பயப்பு ஒழுங்கும் வரை அடிமிசை பல முறை பிடிந்தார். சாமி உனக்கு எல்லா பட்டாளை தாரேன், மணிகள் தாரேன், முத்துக்கள் தாரேன், கோடான கோடி செல்வத்தெல்லாம் தாரேன், நீங்க என்ன பண்ணுங்க இந்த கோணத்தை எப்படியாவது கொடுத்திக்கோங்க அப்படின்னா. இதனால பல முறை பணிந்தார் நாயனர் சிவருமன்ட்ட பணிஞ்சு பணிஞ்சு கேட்கிறார். பலமுறை அது வந்து சாதாரண கோணம் கிடையாதுப்பா அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டு தான் போயிருக்காரு சாமி. இப்ப பலமுறை பணிந்து அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சுவாமியே ஐடியா கேட்கிறார். பணியும் அன்பரை நோக்கி அப்பரம் பொருளானார் தனியும் உள்ளத்தராயினார் ஒன்று நீ தந்த மணியும் பொருளும் நல்ல ஆடையும் மாற்றி என்ன செய்ய அணியும் கோணம் ஏற்றம் நீ கொடுத்த பொருள்மணியில எனக்கு சரியாயிருமா, நான் கொடுத்த கோணத்துக்கு சரியாயிருமாயா அப்படின்னாரு சாமி. சரியாயிருமா, அவருடைய கோணம் எப்படிப்பட்டது, மழையிலே கோணமாவது, அது எதுவுமே சாமியுடைய கோணத்துக்கு எதுவுமே விட சொல்ல முடியாது. மலர்ந்து சிந்தியராகிய வணிகரே அணையால் அலர்ந்த வெண்ணீட்டு கோவணம் அத்தகைய நேரது இலங்கு பூந்துகில் கொள்வதற்கு இசை செய்து நலன் கோவணம் தரும் பரிசியதான நம்பர். சாமி நீங்க என்ன செய்ய கேட்டால் எனக்கு என்ன செய்ய தெரியல, நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன் அப்படின்னாரு. கொடுத்த கோவணம் மொழியை நான் உங்களுக்கு தரநீர் கொடுத்ததாக சொல்லும் அற்றி இந்த கோவண நீர் அடுத்த கோவணம் இது தண்ணீரில் அவிழ மட்டிதன் இடையிலும் கோவணம் என்றார். இந்த கோவணத்துக்கு இணையாக ஏதாவது நான் தரசில் வைக்கிறேன், அதோட நீங்க ஏற்றுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். உடனே சிவம் அப்படியே யோசிச்சாரு, இது கொஞ்சம் நல்லா தெரியுது அப்படின்ட்டாரு சாமி. நண்டு சாலை என்பவரும் பொருதுலை நாட்ட குண்டு வில்லியார் கோவணம் ஒரு தட்டில் இட்டார். ஒரு கோவணத்தில் எதை வச்சுட்டாரு, தட்டில் வச்சிட்டாரு. நின்ற தொண்டரும் கையில் நேர்ந்த கோவணத்தட்டு ஒன்றிலே நேரில்லா தொழில் தவிர்க்கிறாங்க. இவர் ஒரு இதை வச்சாரு, அது என்ன செய்யல, அந்த கோவணத்துக்கு இணையாக இல்லை. ஏன்னா சாமி என்ன பண்ண முதல்ல இது சாதாரண கோவணம் அல்ல. நாடு மண்புடு நாயன்மார்களில் முன் வைத்த நீடு கோவணம் அடைய நேராக ஒன்றென்றால் கோடு தட்டின் மீதிட கொண்டெழுந்து கண்டு ஆடு சேவடி அடியவரும் அற்புதம் எழுதி உடனே என்னென்னமோ வச்சு பார்க்குறாரு, நாயனர் வச்சு பார்க்குறாரு, ஒன்றுமே அது சாமியோட இதுக்கு அது இது நேரம் வரல. உலகில் உள்ளது ஒரு மாயை கோவணம் ஒன்றுக்கு அழகில் கோவணத்தில் ஒத்தில. இந்த உலகில் உள்ள கோவணம்லாம் அந்த கோவணத்துக்கு ஈடாக முடியுமா, முடியாது. ஏன் அப்படின்னா அது மாயை. சாமி என்ன வச்சு வாங்குவார். இந்த உலகத்தில் எதனாலும் சாமி மறைத்து வைப்பார், தோற்றம் வைப்பார். தோற்றம் முடிவும் இல்லாதது சிவபெருமான். இந்த மாயை என்பது இந்த உலகம் வந்து எப்படின்னா சாமி இப்போ எப்படி வச்சிருக்காரு அப்படின்னா, இப்போ இந்த உலகம் நமக்கு கணக்கு தெரியுதா, கணக்கு தெரியுது.
ஆனால் சாமியை ஒழுங்கும் செய்வார் சாமி. இப்போ நம்ம ஒரு நிகழ்ச்சி நடத்துகிற நிகழ்ச்சிக்கும் போர்வையில் எடுத்து விரிப்போம், விரிச்சு அமர்ந்துருப்போமா? அந்த நிகழ்ச்சி முடிஞ்சு என்ன செய்வோம்? அடக்கி அதே போல பிரபஞ்சத்தை சாமி வேறு பிரிச்சு கொடுத்துருக்காரு. இதை ஒடுக்கவும் சாமி செய்வார். ஒடுக்குவதும் அதை விரிப்பதும் சிவபெருமான் ஒருவராலே செய்ய முடியும். அப்படி இந்த கோலத்தை மறைத்து வைப்பதும் அதை கொண்டு வருவதும் சிவபெருமான் ஒருவராலே தான் முடியும். அப்படி அந்த தட்டில் என்னென்னமோ வச்சு பட்டாடையெல்லாம் வைக்கிறார். பலரும் வென்று தூக்கில் பட்டுடன் இட இட அந்த பட்டாடைகள் எல்லாம் வச்சுட்டே இருக்காரு. ஆனா அது நேரம் வரவே மாட்டேங்கிறார். நேரம் வர மாட்டேங்குது. தரத்துல அப்படின்னா இது கீழே இருக்கு, மேலே இருக்கு. எது மேல இருக்கு, எது கீழே இருக்கு? கோலம் கீழே இருக்கு, பட்டாடை மேலேயே தான் இருக்கு. எவ்வளவு வச்சாலும் அது கீழே இறங்கவே மாட்டேங்குது. இது என்ன காரணம் அப்படின்னு அடுத்த சொல்றாரு. முட்டில் அன்பதம் அன்பிடும் தட்டுக்கு முதல்வர் மட்டு நின்ற தட்டு அருளோடும் தாழ்வரும் வளர்க்கார். முக்கியமான இது ஏன் தட்டு உயர மாட்டேங்குது அப்படின்னா, அடியாருடைய அன்புக்கு சிவபெருமான் எப்படி இருக்காரா? தாழ்ந்தே இருக்காரா? கோபனை எதற்கு சிவபெருமான குறிக்கி இது அடியாருடைய அன்புக்கு சிவபெருமான் தாழ்ந்தே இருக்காரா? எப்படி பாருங்க, ஒரு பாட்டு பாருங்க. முட்டில் அன்புதான் அன்பிடும் சாமி அடியார் செய்த அன்பு அப்படி இருக்கான் சாமி மேல. ஏன் முதல் பாட்டிலே பார்த்தோம், சிந்தை இடையாத அன்பு இருந்தாருன்னு சொல்லி பார்த்தோம். சிந்தை செய்வது சிவன் கடல் அப்படின்னாரு. அப்படிப்பட்ட நிலையில எப்படி தாழும் யோசிச்சு பாருங்க, எப்படி உயரும்? அப்ப அன்பனுடைய அந்த அன்புக்கு அதே இருக்கான். அடியார் எப்பயுமே இங்க மேல இருக்கணும் அப்படின்னு சொல்லி சுவாமி வேத்தியே வச்சு அப்படி நடக்கால் பட்டுடன் பட்டொடுத்து அநேக கோடிகளும் பக்த தட்டு மேற்பட தாழ்ந்தது போனது. எத்தனை மணியில் வச்சாலும் தாழ்ந்தே தான் இருக்கு. ஏன்னா அந்த அடியாருடைய அன்புக்கு சிவபெருமான் என்றும் ஆன தன்மை கண்ட அடியவர் அஞ்சு அந்தரமும் நறுத்துகில் மற்ற நூல் வர்க்கமே முதலா மானம் இல்லைன குதிக்கவும் தட்டின் மட்டு பின்வாள் ஏழை இருந்தால் இறப்படல் என்று இருக்கிறது. ஏன் சாமி எல்லாத்தையும் வச்சுட்டேன், ஏழை என் தனம் என்னுடைய செல்வம் அனைத்தையும் நான் இந்த தட்டில் நீ நான் என்ன செய்யணும் சொல்லுங்க, எல்லாத்தையும் நான் என்ன செய்யணும் அப்படின்னு அவர் சரண்டர். இப்போ சிவபெருமான் என்ன செஞ்சாரு? முழு சரண்டர். என்னைக்கு நம்ம உலகத்துல இருந்து எல்லாமே நீதாயா அப்படின்னு நம்ம சரண்டர் ஆகணுமோ அன்னைக்கு தான் சிவபெருமான் என்ன பண்ணுவாரு? நமக்கு ஞானத்தை வழங்குவார். எல்லாம் நானே பார்த்துக்கிறேங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லா செயலையும் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு என்ன செய்வார் சாமி? சரி நீயே பார்த்துக்கப்பா அப்படின்னு விட்டுருவார். நான் பார்க்க முடியுமா? எல்லா வேலையும் நம்மளால செய்ய முடியுமா? ஒரு வேலையை செஞ்சோம் எழுத நம்ம வேலையை எடுத்து பாரியா சொல்லியா, நம்ம பேர் சொல்லியா அப்படிம்பாங்க. பார்த்துருக்கீங்களா? இந்த உலகத்தில் ஒரு வேலை செஞ்சாங்கன்னா நம்ம வேலை என்ன மாதிரி சமைக்க முடியுமா உங்களால அப்படிம்பாங்க சில பேர். அப்படி என்ன ஆயிடுச்சு? போச்சு, மார்க் போச்சு. நான் நல்லா சமைக்கேன் அப்படின்னா என்ன மாதிரி எதுவும் செய்ய முடியாது அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அந்த மஞ்சள் கலர் மாலை பார்த்தீங்களா? சாமிக்கு அதை போட்டு வந்த நடுவில் மஞ்சள் கலர் மாலை, அது நான் கெட்டது அப்படிம்பாங்க. அப்படின்னு என்ன ஆயிரும்? மார்க் போச்சு, கெட்டது. ஆனால் பயன்படுது வந்து ஒரு 10 மார்க் தேவை சிவபெருமானுக்கு. ஏன்னா கெட்டிட்டாங்கல்ல, கெட்டிருக்கிறதுனால சாமி என்ன பண்ணாரு? 10 மார்க் கொடுப்பாரு. ஆனால் 3 மார்க் கிடைக்காது. 3 மார்க் கிடைக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா, எதுவுமே என்னுடைய செயல் அல்ல, என்ன சிவபெருமான் திருவள்ளுவர் நடக்கு அப்படின்னு நினைக்கணும். அப்படி என்ன பண்ணுவோம்? அந்த நேரத்தில் தான் மறந்து போயிடுவோம். அந்த நேரத்தில் தான் நமக்கு சிவபெருமான் திருவள்ளுவரே மறந்துடுவோம். எல்லாம் செய்வோம், ஒரு காரியத்தை நம்ம பண்ணுவோம். ஆனால் நாம செஞ்சோம், நம்ம சமைச்ச சமையல் இன்னைக்கு மாப்பிள்ளை எப்படி சாப்பிட்ற பாருங்க அப்படிம்பாங்க. அப்படிதான் செய்வாங்க. இப்போ உலகத்தில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம செஞ்சு சமையல், நம்ம சாப்பிட்டது, நம்ம வச்சுட்டு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. என்னைக்கே சாப்பிட்டு நல்லா இருக்கு அப்படின்னு யாராவது சொல்கிறாங்க சொன்னாங்கன்னா அதான் உயர்வு. சுந்தரம் சாமியில் அப்படியே வந்தார். சுந்தரம் சாமியில் அப்படியே ஒவ்வொரு தடவை வாங்கிட்டே வந்தார். சிவபெருமான் அவர் பசியோட வராரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு மந்திரம் அமைச்சார் சாமி. மந்திரம் அமைச்சு அப்படியே காத்துட்டு இருக்கார். உடனே எதுக்கு வந்து சிவாயனம் சொல்லி
சாமி சாமி உத்து உத்து பார்த்தாரு. இவர் எங்கேயோ பாத்திரமா இருக்கு அப்படின்னாரு. ஏன்னா எங்க கையில பார்த்துருவாரு. சாமி உங்களை எங்கேயும் நான் பார்த்துக்கினே இருந்தாரு. இல்லை உங்களை பசிக்கல அப்படின்னாரு சாமி. ஆமாம்மா எனக்கு ரொம்ப பசிக்கு அப்படின்னாரு சுந்தரம் சாமி. உடனே என்ன பண்ணாரு, அமுது படைத்தார். சிவபெருமானே கைப்பட சுந்தரம் சாமிகளுக்கு பரிமாறு. இன்னைக்கு நான் ஒரு ஆளுக்கு பரிமாறுவதற்கு என்ன செய்யணும், இந்த மண்ணி வைமா அப்படின்னும் அப்படிதான் சொல்லுவோம். ஒரு ஆளை சாமி விட்டு அப்படி ஓடத்தான் பார்ப்போம். ஆனா அன்னைக்கு சிவபெருமான் என்ன பண்ணியிருக்காரு, அடியாருக்கு பரிமாறி. அது மாதிரி உடனே ஒரு தடாகத்தை அமைத்து தண்ணீர் பருக சொன்னார் சுந்தரம் சாமி. உடனே அவர் போய் என்ன செய்யாது, அங்க போய் தண்ணீர் பருனார். பருனது என்ன சொல்லியிருப்பாரு, சூப்பர் அப்படின்னு இருப்பாரா, அருமை அப்படின்னு இருப்பாரா? இல்ல, அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இது சிவபெருமான் திருவுருள் போல் உள்ளது அப்படின்னாரு. தண்ணியை குடிச்சிட்டு என்ன பண்ணாரு, சிவபெருமான் திருவுருள் போல் உள்ளது. நாம அப்படி என்னைக்கா சொல்லியிருக்கோமா, சாப்பிட்டு ஆஹா சிவபெருமான் திருவுருள் போல இருக்கு, சுவையா இருக்கு அப்படின்னு என்னைக்கா சொல்லியிருக்கோமா? ஆனா இதை சாப்பிட்டாலும், நின்றாலும், நடந்தாலும், கிடந்தாலும், துயின்றாலும், விழித்தாலும், இமைத்தாலும் சிவபெருமான எண்ணிய சாப்பிடும்போது ஆஹா சிவபெருமான் திருவுருள் போல் அப்படின்னு சொல்லி சாப்பிடணும். சிவார்ப்பணம் அப்படின்னு சாப்பிடும்போது எப்படி சொல்லணும், சிவார்ப்பணம். அது சிவபெருமான் கொடுத்தது என்று சிவபெருமான் கொடுத்த பரிசு. நாம் இருக்கக்கூடிய வீடு, நிலம், உணவு, உடை இதெல்லாம் யார் கொடுத்தது? நாம் சம்பாதிச்சாங்கதான். நாம் கொடுத்த கூட நாம் சம்பாதிச்சாங்கதான். அப்படிதான் நிறைய சொல்லியிருக்காங்க. நான் சம்பாதிச்சேரியா 500 ரூபாய்க்கு நான் சட்டை வாங்கி போட மாட்டேன்னா அப்படிவாங்கல்ல, அப்படிதான் சொல்லுவாங்க. எல்லாமே அவங்க கொடுத்துருக்காங்க. நம்மளால ஆகக்கூடிய காரியம் ஒண்ணுமே இல்லை. பிறகு நம்ம பிறந்திருக்கோம். ஒரு ஆள் கேள்வி கேட்டாரு பேசிக்கிட்டு இருந்த இடத்துல, பிறகு ஏன் நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்னு. நாம் எதுக்கு பிறந்திருக்கோம் அப்படின்னா, இனி பிறவாமை அடைக்கிறதுக்காக நம்ம பிறந்திருக்கோம். எல்லாமே சிவபெருமான் தான் செய்யக்கூடாது, அது வேற விஷயம். ஆனா இந்த 3 சக்திகள் இருக்கு. ஒன்று இச்சா சக்தி, மற்றொன்று கிரியா சக்தி, மூன்றொன்று ஞான சக்தி. இந்த 3 சக்தியில ஞான சக்தியும் கிரியா சக்தியும் சிவபெருமான் பார்த்துவாரு. இந்த இச்சா சக்தின்னு ஒன்று பார்த்தீங்கன்னா அது உயிர்கிட்ட விட்டுவார். இச்சை என்பது விருப்பம். இந்த விருப்பத்தை மட்டும் சிவபெருமான் என்ன பண்ணிடுவாரு, உயிர்கிட்ட விட்டுவார். ஆனா இந்த உயிரில் என்ன பண்ணணும், அந்த விருப்பத்தை யாருக்கு செலுத்தணும், சிவபெருமான் செலுத்திட்டா பிரச்சனை இல்லை. ஆனா நம்ம விருப்பத்தை செலுத்தோம் உலக பொருள்ல தான் செலுத்தணுமே தவிர சிவபெருமான் மேல செலுத்த. அதை வந்து சாமி மறுபடியும் நமக்கு என்ன செய்யறாரு, பிறப்பு கொடுத்துக்கிட்டே. எப்ப அவர் மேல விருப்பம் வருதோ அப்பதான் நமக்கு என்ன நீங்கும், பிறப்பு நீங்கும். இன்னைக்கு இப்பதானே நீங்க சொற்பொழிவுல சொல்லியிருக்கீங்க, இனிமே பாருங்க அப்படின்னு சொல்றது இருக்கு. இப்பதானே சொற்பொழிவுல பேசிருக்கீங்க, அடுத்து பாருங்க இனிமே நாங்க சிவபெருமான நினைக்க ஆரம்பிச்சோம். அப்படிதான் நினைக்கிறோம், அவரைத்தான் நினைக்கிறோம். மற்றவற்றையெல்லாம் நினைத்து நினைத்து நாம் நினைக்கிறோம், துன்பப்பட்டு கொண்டே தான் இருக்கும். அண்ணனை நினைச்சு தம்பியை நினைச்சு அக்காவை நினைச்சு பதவியை எண்ணி பட்டத்தை எண்ணி உலக போகங்களையே எண்ணி துன்பப்பட்டு கொண்டே தான் எண்ணி என்னவெல்லாம் எண்ணியாக திடீராக பெண்கள் எண்ணி என்னவெல்லாம் எண்ணி புண்ணாகி போவதுன்னு பலாபரமே அப்படிங்கிறது தாய்மாசம். இப்படி மற்றவற்றையெல்லாம் நினைச்சு மனம் உண்ணாவதற்கு இறைவனை ஒரு செகண்ட் நினைச்சாலும் சாமி அமுதம் போல உருவ ஆரம்பிச்சுவாங்க. சட்டோ நினைக்க மனத்தமுதாம் சங்கரனை கெட்டே மறப்பேனோ கேடுவடா திருவடியை ஒட்டாத பாடி தொழுவரை நான் உருவறிவம் சிட்டாய் சிட்டக்கே சிந்தாய் போட்டு என்பது மாணிக்கவாசகம். யார் சொல்றா, மாணிக்கவாசகம் என்ன சொல்றாரு, சட்டோ நினைக்க ஒரு செகண்ட் எவ்வளவு நிமிஷம் ஆச்சு, எவ்வளவு செகண்ட். அந்த நேரத்தில் நீங்க சிவபெருமான் நினைய ஆகா சாமி ஒரு செகண்ட் நினைங்க, உங்க மனதுக்குள்ள அப்படியே அமுதம் கூட சொல்லுவாங்க. நான் அப்படின்னு சொல்லல, மாணிக்கவாசகம் சொல்றாரு, சட்டோ நினைக்க ஒரு செகண்ட் நினைச்சாலே அமுதம் போல சாமி அப்படியே ஊறி நமக்கு இன்பம் செய்வாங்க. சட்டோ நினைக்க மனத்து அமுதாம் சங்கரனை, அப்படிப்பட்ட பெருமானை ஒரு நிமிஷம் நினைச்சாலே அமுதம் போல ஊறக்கூடிய அந்த பெருமானை நினைச்சிக்கணும், எந்த நேரம் நினைக்கணும். அப்படி நினைச்சா என்ன செய்வானா,
அப்படிப்பட்ட திருவடி நான் என்ன செய்யணும்? கெட்டாலும் மறப்பேனோ கேடுகளா கெட்டாலும் மறக்க மாட்டேன் சாமிய அப்படின்னு என்னையும் அவன் என்ன செய்யக்கூடாது, நம்ம மறக்கக்கூடாது. அவன் செய்த உபகாரத்தை எண்ணி எண்ணி நம்ம சாமி கோயில வந்து வழிபாடு செய்ய வேண்டும். இந்த உடம்பு இறைவன் கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட் தெரியுமா? இந்த உடம்பு தான் இறைவன் கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட். நீ யோசிப்பீங்க, அது எப்படிங்க உடம்பு கிஃப்ட் ஆக முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எத்தனை 7 மணி தான் பூஜை? 7 மணி 7 மணி தான் முடியுமா? ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் சார். அப்ப அமுதம் போல உறக்கூடிய அந்த பெருமானை எண்ணி நாம் என்ன செய்யணும்? எதிரையும் நினைப்பு ஒரு மனம் கோயிலா போட்டார். சாமி என்ன சொன்னா நம்ம உள்ளத்துல எப்படி பாரு கோயிலா திரைத்தொழுது மறந்து வைக்கணும். அனைக்கேல உண்மை உழைத்தவன் நினைப்பு ஒரு மனம் கோயிலா கொண்டவன் அனைத்தெழுவான் அம்பல கூத்தனை திரைத்தொழுதும் மறந்து வைக்கணும். அப்படிப்பட்ட பெருமானை என்ன செய்யக்கூடாது? நொடிப்பொழுது கூட அவரை மறக்கக்கூடாது. அவரை மறந்தால் நமக்கு என்ன வரும்? துன்பம் வரும். அவரை நினைந்தால் இன்பம் வரும். நமக்கு இன்பம் வருவதும் துன்பம் வருவதும் நமக்கு என்னதான் இருக்கு? நீங்க நினைக்கிறது பொறுத்துதான் இருக்கு. ஆனால் நாம விளையாத என்ன செய்யணும்? சிந்தை செய்து சிவன்களையே சிந்திக்க வேண்டும். சிந்தை செய்வது சிவன் கடல். நாயனா சொன்ன மாதிரி இந்த சுவாமி. சரி, இப்ப அந்த தராசு தட்டு எப்படி இருந்துச்சு? கீழே இருந்தது. அன்பனுடைய அன்புக்கு சாமி தாழ்ந்திருந்தார். எல்லாத்தையும் எல்லா நகை மணி எல்லாத்தையும் முழு தனம் முழுவதையும் முழுவதும் வச்சார். எதுவுமே நேரம் வரல. கடைசி சாமிகிட்ட ஒன்று கேட்டார். நேரம் நிற்க என்ன செய்யணும்னு கேட்டார். பொண்ணு வெள்ளி நவமணிகள் எல்லாத்தையும் வச்சார். எத்தனை வச்சாலும் இந்த உலகத்தையே கொண்டு போய் அந்த தராசு தட்டில் வச்சாலும் அந்த கோவணத்துக்கு ஈடாகுமா? சிவனுடைய கோவணத்துக்கு சொல்றாரு பாருங்க. பல்வகை திறன் உலோகமும் உணர்ச்சிகளும் பாவமும் எல்லையுள்ள ஒரு பொருள் சுமந்தவர் இடம் கொண்டே மல்லிகத்து தட்டு மீதெடுத்து உயர்ந்தனர் மன்னோர். எல்லாரும் உயர்ந்தாங்க. எதோ வச்சும் அது நேர் வந்தாங்க. இரண்டாவது என்ன பண்ணாரு? இந்த பூலம் யாவையும் நேர்நிலா என்பது கூறும். இந்த உலகம் முழுவதையும் கொண்டு போய் தட்டில் வச்சாலும் அது என்ன செய்யாது? நேர் வராது. சிவருமானுடைய அந்த கோவணத்துக்கு ஈடாக நிலவி மற்றது நோக்கி நிகரில்லா நேர் என்று என் மனைவியும் சிறுவனும் சாமி ஒன்று நான் செய்ய போகிறோம். என்ன? நானும் என்னுடைய மனைவியும் என்னுடைய சிறுவன் அவருடைய பிள்ளை துணையில் ஏறிட பெறுவது என்று அருள் என சொல்றார். சாமிகிட்ட போய் கேட்டார். இந்த மாதிரி நான் 3 ரூபா டிக்கெட் வாங்க கேட்டார். உடனே சாமி என்ன பண்ணாரு? அதுக்கு அப்படி யோசிக்கிற மாதிரி ஆக்ஷன் கொடுத்தாங்க. சிவன் வந்து வேண்டாம் இருந்தாலும் நீங்க சொல்றீங்க, சரி சரி ஏறிக்கோங்க அப்படின்னா சிவன் வந்து என்ன பண்ணாரு? ஆக்ஷன் பண்ணாரு. சிவன் எப்படிப்பட்ட நடிகர் தெரியுமா உங்களுக்கு? அவர் மாதிரி நடிகர் உலகத்துல யாருக்குமே திறன் கிடையாது. அவருக்கு நடிகர் சொல்லிட்டு இருக்காங்க. அவர் மாதிரி நடிகர் உலகத்திலே கிடையாது. எந்த உலகத்திலுமே கிடையாது. எந்த புவனத்திலையும் கிடையாது. ஒரு உயிரை ஆட்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சாமி என்ன வேணா செய்வார். ஏன்னா அந்த உயிரை பக்குவப்படுத்துவதற்காக சிவன் பண்ணமாரு அதை எந்த அளவுக்கு போய் சாமி இறங்கி செய்வார். அப்படி உடனே இசைந்தார். தேர்த்துவார் ஏறுவதற்கு இசைந்தார். அந்த தட்டு மேல ஏறுறதுக்கு அந்த அவரு நாயனார், மனைவி, அவருடைய சிறுவன், அந்த குழந்தை 3 பேரும் ஏறுவதற்கு இசைந்தார். இசைந்ததும் அந்த தராசு தட்டுல என்ன செய்ய போறாரு அப்படின்னா, உடனே இசைந்ததும் சிவன் சொன்னது உடனே அவர் தட்டில் ஏறிடல. உடனே ஏறினா கதைக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். இப்ப இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த தராசு தட்டுல 3 பேரும் ஏறும்போது என்ன செஞ்சாங்க அப்படின்னா, தனையுடன் கொண்டு தனி துளை படம் கொண்டு தகவால் இணை செய்கையில் ஏறுவார் கூறுவார் எடுத்து அந்த தராசு தட்டுல வளம் வந்தாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். உடனே போய் படம் நேரில உடனே நினைச்சாரு. அந்த தராசு தட்டை 3 பேரும் சுற்றி வந்தாங்க. எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்க. எப்பவுமே இறைவனை வளம் கொடுத்து ரொம்ப சிறப்பு. ஆற்றை யாருமே அதன் கோயில் வளம், இந்த உடம்பு கொடுத்த பயன் அதன் கோயில் வளம் வரணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதுபோல இங்க என்ன செஞ்சாரு நாயனார்? அந்த தராசு தட்டை வளம் வந்தார். வளம் வந்து என்ன செஞ்சாரு? அடுத்த சொல்றாரு, இழைத்த அன்பில் இதை திருநீற்று மைய அடிமை
பிழைத்திலோம் எனில் நாங்கள் பிழைச்சோம் சாமி. நீங்க ஏறுதலுக்கு இசைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் பிழைத்தோம். பெரும் துணை நேரிட்டு உடனே இந்த அன்புல அந்த அன்புக்கு முன்னாடி அந்த ஐந்தெழுத்து ஓதி ஏறினால தப்புல மலைந்த அளவுள்ள திரு நல்லூர் இறைவனை இறங்கி எந்த ஊர்ல இருக்காங்க? திரு நல்லூர் என்கின்ற களத்தில் இருக்காங்க. அந்த பெருமானை எண்ணி அந்த ஐந்தெழுத்து ஓதி ஏறினார் தட்டில். இப்ப என்ன சொன்னாரு? முதல்ல நினைச்சாரு தட்ட வளம் வந்தார், அது சிறப்பு. இரண்டாவது ஐந்தெழுத்து ஓதினார். எந்த ஐந்தெழுத்து ஓதிப்பான்னு நினைக்கீங்க? நமச்சிவாயமா, சிவாய நமவா? அதாவது என்ன பொருள் அப்படின்னா, அவர் எந்த பக்குவத்தில் இருந்தாரோ பதி விதி என்னும் அஞ்செழுத்து அவர் குருவிடம் உபதேசம் ஆகியிருந்தால் அந்த குருநாதர் சொன்ன அந்த ஐந்தெழுத்தை சொல்லி ஏறியிருப்பார். இப்ப நமக்கு எங்க குருநாதர் ஒருத்தங்க இருந்தாங்கன்னா அவங்க காலையில் என்ன மந்திரம் சொன்னாங்களோ அந்த மந்திரம் தான் நமக்கு சொல்லணும். எந்த நேரமும் அந்த ஐந்தெழுத்து தான் நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கணும். அப்படி அந்த ஐந்தெழுத்தை சிவருமான் அந்த நயனார் சொல்லிட்டே இருந்தார். அந்த ஐந்தெழுத்தை ஓதி ஏழாம் தட்டில் மண்டு காலில் மற்றவர் மகிழ்வுடன் ஏற அந்த தம்பியால் மறைப்போவன் எதுவும் கொண்ட அன்பில் குறைவா அடியோடு அணியது கொண்டு கொடுத்ததால் அந்த துறை நேராக இவங்க 3 பேர் ஏறினாங்க. அந்த தட்டை எப்படி ஆயிடுச்சு? நேர் துறையாக மாறி உடனே அது விளங்கிய தொண்டகம் பெருமை மண்ணோர் புத்தி செய்ய எங்கெல்லாம் அதிசயம் கூட எதிர்த்து கொண்டார். உடனே இது உலகத்திலே பெரிய அதிசயமாச்சு. உடனே இன்னொருவரெல்லாம் பூமாறி முடிந்தார்கள். புதிய பூமலை இமைவர் மகிழ்வுடன் கொடுத்த அந்த மின்னூர்கள்லாம் எப்படின்னா மகிழ்வோடு அந்த நாயனாருக்கு மலர் பொழிந்தார். அண்ணன் பூமலை பொழிய அதற்கு இடையுணைந்த முண்ட வேதியர் ஒரு வழியாக முதல் நல்லூர் பந்து தாம் மயில் போலவே விசுவில் பாகம் கொண்ட பேதையும் தாமும் காட்சியும் கொடுத்தார். பேதனை யாரு? அம்பாள். தாமும் காட்சி முன் கொடுத்து உடனே ஏதோ தரசு நேராச்சுல உடனே சிவன் என்ன விட்டாரா? இடைவாகத்தில் உமையுமையோடு காட்சி கொடுத்தார். இப்ப சுவாமியுடைய அந்த அன்புக்கு முன்னாடி சாமி என்ன ஆயிடுச்சு? இவங்களை செலுத்துகின்ற அன்பு அந்த கோபத்துக்கு இணையாக எது இணையாச்சு? அன்புதான் இப்ப அந்த இடத்துல நிற்கிறது. இறைவனால் நாம் செலுத்துகின்ற அன்பு எதையும் செய்யும். நீங்க செலுத்த வேண்டிய என்னன்னா அன்பு ஒண்ணுதான். அன்புக்கு எதுவுமே இல்லை. அன்புடைய எல்லாம் உடையாரு. அப்ப நானுடைய அன்புக்கு அந்த கோபம் எப்படி சரியாக ஆகியதோ அப்படி சரியாக ஆகியதுனால என்ன ஆயிடுச்சு? சிவபெருமானே அவர் என்ன தோண்டி காட்சி இருந்தார். பேரையும் தாமாய் உடனே உமையோடு சேர்ந்து காட்சி இருந்தார். ஒரே ஒரு நாயனார் தான் பிள்ளையோட காட்சி கொடுப்பார். யாருன்னா சிறுத்தோட நாயனார். ஏன்னா பிள்ளை திரு சமைத்து கொடுத்தாரு பார்த்தீங்களா? அதனால பிள்ளையோடு காட்சி கொடுத்தார். இங்க பேரையும் தாமாய் காட்சியும் கொடுத்தார். தொடர்ந்து போற்றி அத்தை நேரில் துதிக்கும் வலுவில் அன்பரும் மைந்தரும் மனைவியாரும் தாமும் உடனே நீங்க அனைவரும் நம்முடைய வான்வரம் வெற்றி தன்னுடைய வான்வரத்தை சிவபெருமான் அவர்களுக்கு கொடுத்தாருங்களா? ஐயராக விளங்கக்கூடிய சிவபெருமான். ஐயனா பெருமையுடையவன் அர்த்தம் இந்த இடத்துல. அப்ப பெருமையுடைய சிவபெருமான். அப்படிப்பட்ட பெருமையை தன்னை சார்ந்த உயிர்களுக்கு சிவபெருமான் தன் நிலையை சிவபெருமான் கொடுத்துருவான். சிவபெருமானை நாம் சார்ந்தோம்னா நமக்கும் அந்த நிலை நமக்கும் கிடைக்கும். முக்தின வேணும் கிடையாது. சிவபெருமானுடைய எண்குணம் இந்த உயிர்களுக்கு பதிய வைப்பதே முக்தி. தன்னுடைய நாதல் இயற்கை உணர்நாதல் இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்குதல் பேராற்றல் பேரறிவு வரவில் இன்பம் உடைமை தூய உடம்பின நாதல் என்ற எண்குணம் இந்த உயிர்கள் மேல் பதிய வைப்பதே மோட்சம் என்று நமது சைவ சித்தாந்தம். அதன் அடிப்படையில் சுவாமி என்ன பண்ணாரு? எண்குணம் இந்த பதிய வைப்பார். அப்படி இந்த நாயன்மாருக்கு செய்தார். நாம் செலுத்த வேண்டியது என்ன அப்படின்னா, வரலாறு நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, சாமி கொண்ட கொள்கையில் சிறப்பு. கொண்ட கொள்கையில் கடைசி வரைக்கும் முடியாதாரு. எதிரே போனாலே ஓராயிரம் கொடுத்தாரா? அது ரொம்ப சிறப்பு. ரெண்டாவது கடைசி வரைக்கும் அந்த கொண்ட கொள்கையில விடாம இருந்தாரு. ரெண்டாவது கொடுக்க முடியலன்னு வருத்தப்பட்டு தன் குடும்பத்தோடு என்ன செஞ்சாரு? கலாசத்துக்கு ஏறினார். அது கொண்ட கொள்கையில் கொடுத்த அடிவருக்கு என்ன செய்யணும்? மகிழ்ச்சியோட வைக்கணுமே தவிர என்ன செய்யக்கூடாது? ஒரு அடியார் கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும்? மகிழ்ந்து கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். கொண்டு வந்து மனை புகுந்து புறாவ பாதம் விலக்கி மண்டு காதல் ஆதரித்தலை அர்ச்சனை செய்தவன் உண்டினாலும் விரத்தினாலும் சுமைத்திரத்தில் அண்டநாயகர் கொண்ட நிச்சயில் அவன் செய்ய அழைக்கிற அவரை ஓர்ந்து செய்யணும் என்ற அடிப்படையில் தயாரான தொடர்ந்து இந்த புராணத்தை தொடர்ந்து மகிழ்ந்து கேட்டனால் உங்களுடைய பெருமானத்தை தொடர்ந்து நீங்கள் கேளுங்கள். வாழ்க்கையில் இன்பமும் மகிழ்ச்சியும் எல்லா விதமான செல்வங்களும் நமக்கு வந்து சேரும். எல்லாத்துக்கும்
குடிச்சதுனால சுகர் வராது. பெரியவங்க கேட்டால் சுகர் வராது. அவங்க வந்தாலும் கவலைப்படாதீங்க. சரி, இதுக்காக உள்ள நிறைந்து போய் சேர்ந்து இந்த பெரியவராத்தை நீங்கள் கேட்டதினால் உங்களுடைய மரபினை கலைந்து திருவருள் உரையும் என்று சொல்லி திருப்புகழ் பாடி அடியே உரையை நிறைவு செய்கிறேன். மடமாத மகவாதை கொண்ட மதுவாணி இருபோது நைந்து வெளியாது இருத்தாடி நண்பு தருவாயே பரிபாலனம் செய்தருளோனே வரமேல் முரந்தன் அருள்வாரா அரிகேசவந்தன் அருள்வோனே அடைவாயமன்ற பெருமானே இருதாரின் நன்று தருவாயே திருவாவூர் நமச்சிவாய் மறுபடியும் திருவாரூர் தலைவராதோ ஆங்கில் ராஜ்யங்களிடம் பிறக்கமான பொம்மை அரசியல் தொழிலாளி மற்றும் வெளிவர மேன்கள் செல்வனியை விளங்க வருகிறார். ஆயிரம் பகுதியே நாடுகளை போற்றி சேர்ந்திருக்கு. பார்வதீபதையே என்னாருடைய சவனே போற்றே கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென்கடம்பை திருக்கர கோவிலா தன் கடன் அடியேனையும் தாங்குதல் தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பண்ணி செய்து கிடப்பதே என் கடன் பண்ணி செய்து கிடப்பதே. நான் எடுத்து சொல்லுவேன்.